எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த மே மாதத்திலே इस मई महीने में இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே इस पहले रविवार की आराधना में நாங்கள் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். हम आपसे मुलाकात करने में बहुत खुश हैं. இந்த முதல் ஆராதனையிலே इस पहली आराधना में நீங்கள் எங்களோடு சேர்ந்து நல்ல கர்த்தரை துதியுங்கள். आप हमारे साथ जुड़ जाइए, हमारे साथ मिलकर परमेश्वर की अच्छी तरह से स्तुति करना. ஆவியோடும் பாடுவேன் கருத்தோடும் பாடுவேன் என்று வேதத்தில் लिखा சொல்லப்பட்டிருக்கிறது. गया है कि मैं सही सुर के साथ सही सुर में और सही आत्मा में गाऊंगा. இயேசு சொன்னார், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அந்த காலம் இதுதான். तो आत्मा और सच्चाई के साथ मेरी उपासना लोग करेंगे, वह समय आएगा, वह समय अब है. ஆகவே நீங்கள் இணைந்து குடும்பம் குடும்பமாய் வீடுகளிலே நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். तो आप जो हैं परिवार समेत मिलकर आप अपने घरों में आराधना कर रहे हैं. எங்கே இருந்து உலகத்திலே எந்த பகுதியிலே இந்தியாவிலே எந்த பகுதியில இருந்து நீங்கள் ஆராதித்தாலும் आप चाहे भारत देश के कोई भी कोने में से आराधना करें, கூடுமான மட்டும் குடும்பம் குடும்பமாய் உட்கார்ந்து கர்த்தரை ஆராதியுங்கள். अगर हो सके तो अपने परिवार समेत सभी सदस्य एकजुट होकर आराधना करेंगे. அப்பொழுது குடும்பமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிப்பீர்கள். तब हम परिवार समेत परमेश्वर की रखी गई आशीर्वादों को स्वतंत्र कर पाएंगे. இணைந்து நீங்கள் எங்களோடு ஜெபம் பண்ணுங்கள். आप हमारे साथ जुड़कर प्रार्थना भी कीजिएगा. ஆண்டவருடைய வார்த்தையை இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார் என்ற அந்த தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். और इस महीने में परमेश्वर ने आपके लिए कौन से शब्द को रखा है, उस परमेश्वर के शब्द को आज हम सुनेंगे. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலனாய் இருக்கிறது. परमेश्वर के अंदर खुश रहना, आनंदित रहना, यह हमारा बल बनकर அவருடைய சமூகத்தில் பேரின்பமும் இன்பமும் இருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். उसके सम्मुख में मधुरता है, यह दाऊद का कहना है. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். तुम्हारा दुख आनंद में बदल जाए. நாம் ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे. எங்களோடு இணைந்து ஜெபம் हमारे பண்ணுங்கள். साथ मिल जाइए और प्रार्थना எங்கள் कीजिएगा. அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय परमेश्वर, உம்முடைய சமூகம் எத்தனை இன்பமானது. तुम्हारा सम्मुख जो है कितना मधुर है. நாங்கள் வீடுகளிலே இணைந்து உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். परमेश्वर, हम अपने घरों में मिलकर जुड़कर आराधना करते हैं. எங்கள் आपकी. வீடுகளை நீர் ஆராதனை வீடாகவும் ஜெப வீடாகவும் மாற்றினதுக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर, आपने हमारे घरों को आराधना के एक स्थल के रूप में, प्रार्थना के एक स्थल के रूप में बदल दिए है. वो धन्यवाद. வீடுகளிலே ஆராதிக்கிற ஒவ்வொருடைய வீடுகளில் விட்டும் துக்கமும் கண்ணீரும் வேதனைகளும் மாறுகிறதுக்காய் நன்றி. जहाँ कहीं भी आराधना होती है, उस घरों में दुख, आंसू और परेशानी जो है दूर हो जाए. இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே எங்களோடு பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் நீர் விசேஷமாய் ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் உமக்கு நன்றி. परमेश्वर, इस रविवार की आराधना में जो कोई भी हमारे साथ मिलकर जुड़कर आराधना कर रहे हैं, उनको आप आशीष करने वाले वो धन्यवाद. நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறதுக்காய் நன்றி. परमेश्वर, आप हमारे बीच में हो, धन्यवाद. ஆராதனையிலே பங்கு பெறும் பொழுது தேவதூதர்கள் ஒவ்வொருவருக்கும் ஊழியம் செய்வார்களாக. इस आराधना में जब वे भाग लेंगे तो स्वर्गदूत आपकी सेवा में लगे हैं. விசேஷித்த நன்மைகளை, இந்த மாதத்துக்கான நன்மைகளை இந்த முதல் ஆராதனையின் மூலமாக ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுவார்களாக. विशेष तौर से इस पहली रविवार की आराधना में सभी लोग पाले. இந்த ஆராதனையின் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் பரிசுத்த ஆவியானவருடைய பிரசன்னமும் வழிநடத்துதலும் ஆளுகையும் உண்டாயிருப்பதாக. परमेश्वर की इस आराधना की शुरुआत से पवित्र आत्मा की चलावट, प्रसन्न और उसकी जो चलाना है वह उत्पन्न हो. நீர் பொறுப்படுத்திக் आप கொள்ளும். जिम्मेदारी को लेना. விசேஷித்த நன்மைகளை परमेश्वर எதிர்பார்க்கிறோம். विशेष रूप की हम बाट जोड़ते हैं. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. यीशु मसीह के नाम में इसको विनती करते हैं, हमारे अच्छे पिता. ஆமென். आमेन. என் அன்பான தேவனுடைய मेरे பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के लोग, எங்களோடு இணைந்து பாடி கர்த்தரை துதித்து உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் கர்த்தர் மாற்ற तो போகிறார். हमारे साथ जुड़ जाइए, परमेश्वर की स्तुति कीजिएगा. तुम्हारे खुशियों को परमेश्वर आनंद में बदल நாம் देंगे. இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாமா? क्या हम मिलकर परमेश्वर की आराधना करेंगे? கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார். महान चीजों को करेंगे. आमेन. आमेन.
इस दिन में भी परमेश्वर की आराधना करने के लिए हम आए हैं. இந்த நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆராதிக்கும்படியாக நம்ம வந்திருக்கோம். இந்த நாளிலும் ஆண்டவர் வந்து இந்த புதிய மாதத்தை காண செய்தார். ஆண்டவருடைய கிருபையை निमित्त நம்ம நன்றி சொல்லணும். परमेश्वर ने इस महीने के इस पहले रविवार को देखने के लिए परमेश्वर ने अनुग्रह दिखाई है, इसके लिए धन्यवाद करेंगे. कितनी तो विपत्ति के बीच में, कितने तो संकटों के बीच में परमेश्वर हमारे साथ रहे, परमेश्वर हमारी मदद किए, परमेश्वर हमारी सारी ज़रूरतों को पूरा करने लगे, इसीलिए धन्यवाद करेंगे. आज भी इस रविवार में अपने खुले मन के साथ, पूरे मन के साथ हम परमेश्वर की आराधना करते हैं. हमारा एक काइंड रिक्वेस्ट है कि अगर आप अपने घर में, आप कहीं भी इस कार्यक्रम को देख रहे हैं, तो कृपया करके आप जो भी काम कर रहे हैं उसे एक बार आप बंद कर दीजिए और एक जगह में इकट्ठा हो जाइए और अपने फैमिली मेम्बर्स को बुला लीजिए, ताकि वे भी परमेश्वर की आराधना साथ में कर पाएंगे. जब परिवार के साथ आराधना करते हैं, परमेश्वर कहते हैं जहाँ पर 2-3 लोग मिलकर परमेश्वर के नाम में इकट्ठा होते हैं, जो एक मन के साथ रहते हैं, वहाँ पर मैं मौजूद हूँ. இங்கே 2-3 பேர் என்னுடைய நாமத்தில் கூடி இருக்கிறாங்களோ, இங்கே ஒரு மனதோடு கூடி இருக்கிறாங்களோ, அங்கே நான் அவங்க மத்தியில் இருக்கிறேன். ஆண்டவர் வந்தார்னா உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவர் மாற்ற ஒரு தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் எல்லா வியாதிகள்லேருந்து, எல்லா கஷ்டங்கள்லேருந்து, எல்லா நோய்கள்லேருந்து, எல்லா பிசாசின் போராட்டத்திலேருந்து விடுதலை செய்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலையும் ஆண்டவரை நம்ம உற்சாகமாக ஆண்டவரை நோக்கி துதிக்கலாம், आंडवर नो के आराधिकलाम. परमेश्वर की आराधना करेंगे. इस रविवार के दिन में भी परमेश्वर हमें चंगाई को देने वाले हैं, छुटकारे को देने वाले हैं. परमेश्वर बहुताई को देने वाले प्रभु हैं, समाधान को देने वाले प्रभु हैं. सब खुले आम के साथ इस रविवार में भी परमेश्वर की आराधना करेंगे. पहले गीत, तमिल गीत को गाएंगे और कहेंगे परमेश्वर जो भी कार्य हुआ है आंडवर இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் நன்மைக்காக இருந்ததுக்காக நன்றி சுவாமி. ஆண்டவர் எல்லா காரியங்களையும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறத ஆண்டவர் வந்து நன்மைக்கென்று மாற்றி தருகிற தேவனாக இருக்கிறார். परमेश्वर तुम्हारी ज़िंदगी में जो भी चीज़ें हैं उसे भलाई के लिए बनाने वाले प्रभु हैं. तो एकजुट होकर हम इस गीत को गाएंगे. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். தீமைகளை நன்மையாக மாற்றினீர், துன்பங்களை இன்பமாக மாற்றினீர். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓஹோ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறேன். உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருவாக்கி நடத்துகிறேன். நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. ஓஹோ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே. என் கிருபை உனக்கு போதும் என்றீர், பலவீனத்தில் பலன் என்றீர்.
என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே பலன் என்றே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே தாங்கிடும் பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி தாங்கிட பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல வழி செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி ஓஹோ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ தீமைகளை நன்மையாக மாற்றினீ துன்பங்களை இன்பமாக மாற்றினீ நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே பலன் என்றே என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்திலே பலன் என்றே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் என்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லா கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி பாட்டலாம். ஆண்டவரே நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவரே தீமைகளை नन्मयागा माற்றும் देवना இருக்கிறதுக்காக நன்றி स्वामी। परमेश्वर हर बुराइयों को बदलने वाले प्रभु, हर जो है हर एक घटना को, जो बुरी घटना है मेरी ज़िंदगी में, उसे भलाई के तौर में बदलने वाले मेरे प्रभु परमेश्वर तुम्हारा हम धन्यवाद करते हैं। परमेश्वर तुम्हारी हम महिमा करते हैं। इस वक्त में भी हम और एक गीत को गाएंगे हिंदी में और परमेश्वर की नाम की महिमा करेंगे। இந்த நாளில் உங்களுக்கு பாட்டு தெரியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு உங்களுக்கு புதுசாக நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களுக்கு தெரிந்த மனதில் இருந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே நீங்கள் எனக்கு இது நன்மை செய்தீங்களே நன்றின்னு சொல்லி அவர் செய்த நன்மைகளை நினச்சி நன்றி சொல்லலாம். ஆண்டவர் செய்ய போகிறார் அந்த நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லலாம்। இல்லை ஒரு विषय கூட एक हिंदी गीत को गाएंगे और परमेश्वर की नाम की महिमा करेंगे। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना ईसा, देखो बगा शैतान। यीशु मसीह देता खुशी, करे महिमा उसकी, पैदा हुआ बना ईसा, देखो बगा शैतान। ला 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 नारे लगाओ जय गीत गाओ, शैतान हुआ परेशान।
देखो बगा शहता हो यीशु मसीह देता खुशी करे महिमा उसकी पैदा हुआ बना ईसा देखो बगा शहता ला 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 गिरने वालों उठो चलो यीशु बुलाता तुम्हें गिरने वालों उठो चलो यीशु बुलाता तुम्हें छोड़ दो डरना अब क्या है मरना हुआ है जिंदा यीशु मसीह छोड़ दो डरना अब क्या है मरना हुआ है जिंदा यीशु मसीह देता खुशी करे महिमा उसकी पैदा हुआ बना ईसा देखो बगा शहता यीशु मसीह देता खुशी करे महिमा उसकी पैदा हुआ बना ईसा देखो बगा शहता ला 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 यीशु मसीह देता खुशी करे महिमा उसकी पैदा हुआ बना ईसा देखो बगा शहता ला 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 थाली बजाकर परमेश्वर की नाम की महिमा करेंगे इस वक्त में भी ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நம்ம சந்தோஷமாக இருக்கணும். ஆண்டவர் சோர்வின் ஆவியை நம்மளுக்கு கொடுக்கல, ஒரு பயத்தின் ஆவியை கொடுக்காமல் ஆண்டவர் தைரியத்தையும் अनबू निरंद और आविया கொடுத்திருக்கார். परमेश्वर हौसले के साथ, दृढ़ता के साथ, प्रेम के साथ परमेश्वर ने एक आत्मा को दिया है. तो इस वजह से हम खुशी के साथ परमेश्वर के नाम की महिमा करेंगे. इस वक्त में भी अपने पूरे मन को हम एकजुट होकर जिस जगह में हो उस जगह में हाथों उठाकर परमेश्वर के नाम की महिमा करेंगे. एक आराधना के गीत को गाएंगे और परमेश्वर के नाम को हम ऊंचा करेंगे. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, இப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே தேடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன், ஆர்வமுடன் நாடுகிறேன்.
தேவ பிரசன்னம் ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எல்லாம் சேர்ந்து. எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே. ஓ பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் எல்லா பிரசன்னம் தேவ பிரசன்னம். பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரसन्नम। हालेलूया। परमेश्वर की और மகிமா கரிங்க இன்னும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருக்கலாம், ஆண்டவரை ஆராதி கொண்டே இருக்கலாம். ஒரு பாடலை பாடலாம், ஹிந்தி பாடலை பாடலாம். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னத்தை தந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. அந்த வேலையும் ஆண்டவரே என்ன சுகமாக்குங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடலாம். ஆண்டவரே என் பிரச்சனையை மாற்றுங்கன்னு நீங்கள் சொல்லலாம். ஆண்டவரே என்ன கவலையில் இருக்க என் கவலைகளை மாற்றுங்கன்னு சொல்லலாம். ஆண்டவர் நோக்கி கூப்பிடுற வேலையில் ஆண்டவர் உங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்குற தேவனாக இருக்கிறார்। परमेश्वर के जब पुकारने लगते हैं उस वक्त में आप कह सकते हो परमेश्वर आप मेरी बीमारी को दूर करना, परमेश्वर मेरे संकट को दूर करना, परमेश्वर मुझे सुरक्षित रखना, परमेश्वर मेरे परिवार के प्रति मुझे डर है, परमेश्वर मेरे रिश्तेदारों के प्रति मुझे डर है, मुझे डर है करके कोई कह रहा है तो परमेश्वर कहते हैं डरना नहीं, क्योंकि परमेश्वर ने डर की आत्मा को नहीं दिया है। परमेश्वर कहते हैं मैं सदा काल तक तुम्हारे साथ हूँ, நான் உங்களோட கடைசி வரைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்லுகிற தேவன் நம்ம மத்தியில் இருக்கார்। அவருடைய பிரசன்னம் மத்தியில் வந்தால் எல்லா பிரச்சனைகளும் மாறி போகும்। இன்னொரு ஹிந்தி பாடலை பாடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம்।
जिस नाम में है जिंदगी वो नाम है यीशु मसीह। जिस नाम में है बंदगी वो नाम है यीशु मसीह। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम में मिलती है क्षमा। यीशु नाम में मिलती है शिफा। यीशु नाम में मिलती है कृपा। यीशु नाम में करना दुआ। यीशु नाम में मिलती है क्षमा। यीशु नाम में मिलती है शिफा। यीशु नाम में मिलती है कृपा। यीशु नाम में करना दुआ। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम। हो यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। चाहे तुमको दिल से गाए ये गीत मिलके तेरे नाम यीशु नाम की जय। हो चाहे तुमको दिल से गाए ये गीत मिलके तेरे नाम यीशु नाम की जय। ओ जिस नाम में है जिंदगी वो नाम है यीशु मसीह। जिस नाम में है बंदगी वो नाम है यीशु मसीह। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम, यीशु नाम की जय। परमेश्वर
इस वक्त में भी आपका प्रसन्न हमें ढक चुका है. धन्यवाद ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் எங்களை மூடிக்கொண்டு விட்டதுக்காக நன்றி சுவாமி. இந்த வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் ஆண்டவர் எந்த ஒரு வியாதியஸ்தனும் வியாதியோடு இருக்க முடியாது ராஜா. ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தில் எந்த ஒரு பிசாசும் ஆண்டவரை இருக்க முடியாது ராஜா. எந்த ஒரு பலவீனம் எந்த ஒரு சோர்வோ இருக்க முடியாது स्वामी. परमेश्वर आपके प्रसन्न में कोई बीमारी शैतान कोई भी कार्य टिक नहीं सकते ஆண்டவரை. முற்றிலும் ஒரு சுகத்தை தரப்போறதுக்காக நன்றி ராஜா. உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஆண்டவரை இந்த ஆராதனையில் எப்பொழுதே வெளிப்படுவதாக ஆண்டவரை. எப்பொழுது ஆண்டவரை ஒரு चंगाई की एक सामर्थ्य उनके हाथों में जाए, उनके शरीर में जाए, उनके हृदय में जाए, उनके मन में जाए, उनके जीवन में जाए प्रभु परमेश्वर. तुम्हारे नाम में हम जो कुछ भी मांगते हैं, जहाँ पर भी आप तुम्हारे नाम को लेकर हम रहते हैं परमेश्वर, आप वहाँ पर हो, हमारी प्रार्थना को सुनने वाले हो प्रभु परमेश्वर. இந்த வேலையிலையும் ஆண்டவரே எங்கள் ஆராதனையை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடியாக நன்றி சுவாமி. ஆண்டவரே இந்த வேலையிலையும் நாங்கள் ஜெபிக்க போகிறோம், உங்களுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். எங்களை இருதயங்களை உங்கள் கரத்தில் ஒப்புடுகிறோம் ராஜா. परमेश्वर हमारे हृदय को तुम्हारे हाथ में समर्पित करते हैं ஆண்டவரே. நீர் எங்கள் மனதில் இருக்கிற எல்லா கல்லுகளையும் எல்லா ஆண்டவரே கற்பாடையான சிந்தைகளையும் எல்லா கற்பாடையான தோற்றங்களையும் மாற்ற போகிறதுக்காக நன்றி परमेश्वर. हमारे मन को आप अपने मास से भरने वाले हो. धन्यवाद ஆண்டவரே. எங்கள் இருதயங்களை சதையுள்ள இருதயங்களை மாற்ற போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. பிசாசு வைத்திருக்க எல்லா குழப்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது ஆண்டவரை வெளியேற்றுகிறோம் ஆண்டவரே. ஒரு கிளியர் கான்ஷியன்ஸோட ஜெபிக்கவும் உங்களுடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரை நீ கிருபை பாராட்ட போகிறதுக்காக நன்றி சுவாமி. நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி परमेश्वर. आप आंटी जो करने वाले हो धन्यवाद. यीशु के नाम में प्रार्थना करते हैं हमारे अच्छे पिता. आमीन. அல்லேலூயா. हालेलुया. இந்த நாளிலும் ஆண்டவரை நாம் ஆராதித்து इस இருக்கிறோம். दिन में भी हम परमेश्वर की आराधना कर रहे हैं. ஆண்டவர் இந்த மாதத்தை நமக்கு காண கிருபை செய்தபடியே அவருக்கு நன்றி परमेश्वर செலுத்துவோம். ने इस महीने को हमें दिखाया है, परमेश्वर ने देखने की अनुग्रह दिखाई है, इसके लिए धन्यवाद करेंगे. இந்த நாள் இந்த மாதத்திலே நாம் அதிகமாய் ஜெபிக்க तो इस போகிறோம். महीने में हम बहुत अधिक प्रार्थना करेंगे. ஆண்டவர் சீக்கிரம் நமக்கு எல்லா காரியங்களையும் ஒன்றும் இல்லாமல் மாற்றப் तो போகிறார். परमेश्वर सारी चीजों को जल्द नहीं के बराबर बदल देंगे. விசுவாசிக்கிறவர்கள் जो ஆமென். विश्वास करते हैं आमीन कहेंगे मेरे இந்த साथ. மாதத்தின் வாக்குத்தத்தம் इस महीने का वादे का वचन जो है என்னது? क्या है? ஏசாயா 66:13 வசனம். ऐशाया 66:13 जो है. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை जिस தேற்றுவேன் प्रकार சொல்லுங்க. एक माता अपने पुत्र को शांति देती है, उसी तरह मैं तुम्हें शांति दूंगा நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் और उस சொன்னார். शांति को तुम यरूशलेम में पाओगे. அதை வச்சு நாம் ஜெபிக்க போறோம். हम इस बात को रखकर प्रार्थना करेंगे. முதலாவது எல்லா உலகத்துக்காக நாம் ஜெபிக்க तो पहले हम दुनिया के लिए प्रार्थना करेंगे. அடுத்து இந்தியா விசேஷமா நாம் வாழ்கிற மகாராஷ்டிராக்காக ஜெபிக்க उसके बाद போகிறோம். भारत देश के लिए प्रार्थना करेंगे और हमारे महाराष्ट्र राज्य के लिए प्रार्थना करेंगे விசேஷமா மும்பைக்காக. और मुख्य रूप से मुंबई शहर के लिए. ஆண்டவர் எப்படி ஜெபிக்க வைக்கிறாரோ परमेश्वर- அவரோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். जिस तरह से हम प्रार्थना में चलाते हैं उसके साथ उनके साथ जुड़कर हम எல்லா प्रार्थना கண்களை करेंगे. மூடி முழங்கால் போட முடிந்தவர்கள்லாம் முழங்காலை போட்டு கையை உயர்த்தி ஒரு மனதோடு பாரத்தோடு ஜெபிக்க तो போகிறோம். सभी लोग घुटनों में हो जरा घुटना टेकेंगे. अगर जिनसे हो सकता है टेकेंगे, जिनसे नहीं हो पाता है आप अपने जगह में बैठकर எல்லா प्रार्थना வாயை करेंगे. திறந்து ஜெபிக்கலாமா? सभी अपने मुंह को खोलेंगे और प्रार्थना में அப்பா करेंगे. இந்த நாளிலும் மே மாதத்திலும் ஆண்டவரே இந்த முதல் வாரத்திலே ஆண்டவரே காண கிருபை செய்தபடியாமை நன்றியோடு परमेश्वर ஸ்தோத்திரிக்கிறார். इस मई महीने के पहले दिन को पहले हफ्ते को देखने की अनुग्रह दिखाई है. धन्यवाद करते हैं तुम्हारा. ஜெபத்தை கேட்கிறவரே, परमेश्वर आप हमारी प्रार्थना को ஜெபத்தை सुनने वाले हो. கேட்கிறவரே, हे हमारे प्रार्थना को ஆண்டவரே सुनने எங்கள் वाले. ஜெபத்தை ஒரு விசை கேட்கும்படியா परमेश्वर ஜெபிக்கிறார். हमारी इस प्रार्थना को एक बार आप सुन लेना. ஆண்டவரே விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகள் எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லி परमेश्वर இருக்கிறப்பா. आपने कहा है कि विश्वास में जो कुछ भी आप प्रार्थना में मांगते हो उसे आप पाओगे. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर इस वक्त में हम विश्वास முதலாவது के साथ प्रार्थना உலகத்துக்காக करते हैं. ஜெபிக்க पहले போகிறோம். हम दुनिया के लिए प्रार्थना ஆண்டவரே करेंगे. உலகத்தில் 30 லட்சத்துக்கு மேலான ஜனங்கள் கொரோனா வைரஸ பாதிக்கப்பட்டிருக்கிறார். दुनिया में 30 लाख के ऊपर लोग जो हैं कोरोना वायरस के निमित्त अफेक्टेड हुए हैं. 2 லட்சம் ஜனங்கள் மரித்து 2 போயிருக்கிறார்கள். लाख के ऊपर लोग गुजर चुके हैं, मौत हो चुकी है उनकी. ஆண்டவரே நீர் உலகத்தை கண்ணோக்கி பார்ப்பீராக. परमेश्वर आप इस दुनिया की ओर देखना. ஆண்டவரே இந்த கொரோனா வைரஸ் மூலம் ஆண்டவரே எவ்வளவு
எவ்வளவோ ஆண்டவரே பிள்ளைகள் பாடுபடுகிறதை தேவன் அறிந்திருக்கிறது அப்பா. परमेश्वर इस कोरोना वायरस के कारण कितने तो लोग दुख में हैं, इस बात को आप இந்த जानते வேளையிலே हो। ஆண்டவரே டெத்தான அந்த பிள்ளைகளுக்காக ஆண்டவரே அவர்கள் குடும்பத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். परमेश्वर इस वक्त में भी जिनके परिवार में मौत हुई है उन परिवारों के लिए हम प्रार्थना करते தாயை हैं। இழந்து தகப்பனை இழந்து கணவனை இழந்து பிள்ளையை இழந்து ஆண்டவரே பரிதபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீ கண்ணோக்கி परमेश्वर பார்ப்பீராக. अपने पति को, पत्नी को, बच्चों को, माता पिता को खोकर जो बैठे हैं, जो तड़प रहे हैं, उनको आप ஆண்டவரே இந்த देखना प्रभु। பிள்ளைகளின் கண்ணீரை பார்த்து परमेश्वर ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்வீராக. उन बच्चों के आंसुओं को देखकर आप इनके जीवन में चमत्कार को करना। தாய் தேற்றுவது போல உங்களை நான் தேற்றுவேன் சொன்னீங்களேப்பா. परमेश्वर आपने कहा है कि जिस तरह से एक माता शांति देती है उसी तरह உலகத்திலே शांति இறந்த दूंगा। ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்தை நீ தேற்றுவீராக. परमेश्वर दुनिया के हर एक बच्चों की அரவணைத்து परिवारों को सहलाना, கொள்வீராக. उनको अपने बाहों में ले लेना। ஆண்டவரே உம்முடைய அன்பின் கரம் நீட்டப்படுவதாக. परमेश्वर तुम्हारी जो प्रेम की हाथ ஆறுதலின் आगे बढ़ கரம் जाए, நீட்டப்படுவதாக. तुम्हारी जो साहत को देने वाली सामर्थ ஆண்டவரே இந்த हाथ आगे குடும்பத்தை बढ़े। ஆண்டவரே நீரே வேலி அட்டைத்து பாதுகாத்துக் परमेश्वर ऐसे கொள்வீராக. परिवारों को बाड़ा बांध कर இருக்கிற बचाना। பிள்ளைகள் எல்லாம் சுகத்தோடு பலத்தோடு ஆண்டவரே காத்து கொள்ளும்படியா परमेश्वर जो ஜெபிக்கிறார். कोई भी बच्चे हैं उन बच्चों को सुख और सेहत के साथ उन्हें सुरक्षित रखना। 30 லட்சம் பிள்ளைங்க இன்ஃபெக்ஷன் आज ஆயிருக்காங்க. जो है 30 लाख के ऊपर लोग ஆண்டவரே affected हुए हैं। ஹாஸ்பிட்டல்ல இருக்க பிள்ளைகளுக்காக परमेश्वर जो ஜெபிக்கிறார். अस्पताल में भर्ती हुए हैं उनके लिए ஆண்டவரே प्रार्थना करते உம்முடைய हैं। கரம் அவர்களை தொடுவதாகப்பா. परमेश्वर आपका हाथ उन्हें छुए, காயப்பட்ட கரத்தை தொட்டு அவர்களை परमेश्वर சுகப்படுத்துவீராக. आपकी घायल हुई हाथों को रख के उन्हें छू कर चंगा யெகோவா करना। ராஃபா உலகத்திலே கட்டந்து வருவீராக. यहोवा राफा इस दुनिया में हमारे बीच में आना। ஒவ்வொரு ஆண்டவரே உலக கண்ட்ரீஸ்க்காக ஜெபிக்கிறோம். परमेश्वर दुनिया में இந்த रहने நாளே वाले हर एक அமெரிக்கா देश के लिए இத்தாலி प्रार्थना பிரான்ஸ் करते हैं। நெதர்லாந்து इस दिन में ஜெர்மனி अमेरिका, इटली, फ्रांस, ஆண்டவரே जर्मनी, இங்கிலாந்துக்காக इंग्लैंड के लिए ஜெபிக்கிறோம். प्रार्थना करते हैं। சிங்கப்பூர் மலேசியா सिंगापुर, இந்தியா मलेशिया, பாகிஸ்தான் इंडिया, சைனா पाकिस्तान, தாய்லாந்து எல்லா चाइना, थाईलैंड जो நேபாளத்துக்காக है, ஜெபிக்கிறோம் हर ஆண்டவரே. एक देशों के लिए हम प्रार्थना எல்லா करते हैं। கண்ட்ரீஸை परमेश्वर हर एक நினைத்தருள்வீராக. देश को आप याद மீதியான करना। இருக்க எல்லா பிள்ளைகளை நீ परमेश्वर பாதுகாப்பில் बाकी जितने भी बच्चे நடத்துவீராக. हैं आप उनको எல்லா सुरक्षित கொரோனா रखना और வைரஸ் चलाना। இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இயேசுவின் இரத்தத்தினால் அழிந்து போவதாக. सारी कोरोना वायरस की जो कीटाणु है यीशु मसीह के नाम में, यीशु मसीह के लहू से मिट जाए। உம்முடைய பார்வையில் ஒரு நாள் 1000 வருஷம் போலவா? परमेश्वर तुम्हारे आंखों के सामने एक दिन 1000 हजार साल வருஷம் दिनों के ஒரு समान நாள் போல और இருக்கும் हजार சுவாமி. हजार साल நீ एक दिन के நினைத்த दिन மூணே एक दिन के செகண்ட் समान होगा। மூணே நாள்ல மூணே வாரத்தை மாற்றிவிட உம்மால் முடியும் परमेश्वर आप ஆண்டவரே. 3 सेकंड में, 3 हफ्ते में, 3 दिनों में आप बदल सकते உம்முடைய हो। இரக்கத்துக்காக परमेश्वर கெஞ்சுகிறோம். आपकी दया के लिए हम உம்முடைய विनती करते हैं। ஆறுதலுக்காக परमेश्वर தேடுதலுக்காக तुम्हारी நாங்கள் शांति, ஏங்குகிறோம் அப்பா. सुकून, चैन के लिए हम तरस रहे हैं। தேற்றரவாளனே सहायक जो हैं கடந்து வருவீராக. परमेश्वर आप हमारे बीच में आना। பாவங்கள் குறைகள் அக்கிரமங்கள் மீறுகள் எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பீராக. परमेश्वर हमारे अधर्मता, हमारे जो विरोध में करने वाले अपराधों को क्षमा करना। ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே அக்கிரமங்களை மன்னிங்க. परमेश्वर हर एक लोगों के अधर्मतारी को ஒவ்வொரு माफ தேசம் करना। உணர்வடையட்டும் ஆண்டவரே. परमेश्वर हर एक देश को ஒவ்வொரு महसूस करना, தேசம் एहसास करना மனம் है। திரும்பட்டும் परमेश्वर हर ஆண்டவரே. एक देश को मन பொல்லாத करना है। வழிகளை விட்டு திரும்ப உதவி परमेश्वर वे अपने செய்யுங்கப்பா. बुरे मार्ग को छोड़ के दूर हट கல்லான जाए, आप मदद இருதயத்தை करना। எடுத்து சதையான परमेश्वर இருதயத்தை பொறுத்துவீராக. परमेश्वर उनकी जो कठिन चट्टान की समान हृदय को निकाल कर मांस से भरे हृदय को எப்படியாயிலும் ஒரு देना। அற்புதம் परमेश्वर நடப்பதாக. कैसे तो एक चमत्कार इनके ஒரு जीवन में விடுதலை हो। வருவதாக. परमेश्वर कैसे तो एक ஒரு छुटकारा इनके சுகம் जीवन में आए। வருவதாக परमेश्वर एक चंगाई इनके जीवन में ரட்சிப்பு आए। வருவதாக परमेश्वर என்று उद्धार சொல்லி इनके हृदय में ஜெபிக்கிறோம். आए प्रभु। போதும் ஆண்டவரே, काफी है प्रभु, போதும் ஆண்டவரே, काफी है प्रभु। இதோடு தடுத்து परमेश्वर நிறுத்தும்படியா इतना ஜெபிக்கிறோம். ही से रोक देना। சீக்கிரம் நார்மலை கட்டளை परमेश्वर जल्दी एक सामान्य स्थिति की நீர் அப்படி आज्ञा செய்ய देना। போறதுக்காக परमेश्वर உமக்கு आप நன்றி ऐसे करने சொல்லுகிறார். वाले हो धन्यवाद करते உம்மாலே हैं। செய்யக்கூடாத परमेश्वर அதிசயமான காரியம் आपसे ஒன்றும் नामुमकिन இல்லையே. कार्य कुछ भी नहीं है। அற்புதரே, चमत्कार को करने वाले परिहारिये, हमारे सहायक जो है, எங்களுக்காக பலி हमारे ஆனீரே. लिए जो बलिदान हुए ஒரு हैं। விசை நினைவு परमेश्वर आप கூறுங்க. एक बार हमें याद करना। உலகத்தை நினைவு परमेश्वर கூறுங்க. दुनिया को याद करना। ஆண்டவரே, நினைவு கூறும்படியா
परमेश्वर आप ஜெபிக்கிறோம். हमें याद करना हम विनती करते हैं, உம்முடைய கரத்தில் ஒப்புக் तुम्हारे हाथों में கொடுக்கிறோம். हम समर्पित करते हैं। உலகத்தை பொறுப்பெடுத்துக் परमेश्वर கொள்ளுங்க. दुनिया की देखभाल करना இயேசு கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே. करते हैं हमारा अच्छे पिता। ஆமென். आमेन। ஆமென். எல்லா கரங்களை सभी தட்டி ताली ஆண்டவர் बजाकर நம்முடைய ஜெபத்தை परमेश्वर ने हमारी கேட்டபடியா प्रार्थना को सुन लिया है। ஆண்டவரே நீர் इसीलिए பதில் தர போறதுக்காக परमेश्वर நன்றி आप हमें சொல்லுகிறார், जवाब நன்றி देने वाले हो, சொல்லுகிறார், धन्यवाद நன்றி करते हैं, சொல்லுகிறார். धन्यवाद ரீகா करते மப்ப हैं। ரகி மிதி परमेश्वर கினி மிதியா. அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக पिता நன்றி तुम्हारे சொல்லுகிறார். अनुग्रह के लिए धन्यवाद உம்முடைய करते हैं। தேர்தலுக்காக நன்றி परमेश्वर तुम्हारे சொல்லுகிறார். जो सहायक बनकर हो उसके लिए धन्यवाद அப்பா करते हैं। உம்முடைய தொடுதலுக்காக நன்றி परमेश्वर அப்பா. आप हमें छू रहे हो, धन्यवाद। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। ஹalleluya. ஆண்டவரே Hallelujah. அடுத்து இந்தியாக்காக ஜெபிக்க अगला हम போகிறார். भारत देश के लिए प्रार्थना करेंगे। இந்தியால 30,000 பேருக்கு மேல இன்ஃபெக்ஷன் भारत ஆயிருக்காங்க. देश में 30,000 के ऊपर लोग इन्फेक्टेड ஆனா हुए மத்த हैं। நாடோட கம்பேர் பண்றப்போ ஆண்டவர் நம்ம இந்தியாவை பாதுகாத்து வருகிறார். बाकी देश के समानता में देखेंगे तो भारत देश को परमेश्वर ने सुरक्षित रखा है। கிருபையுள்ளவரே உமக்கு நன்றி. अनुग्रह को देने वाले धन्यवाद। இதுவரைக்கும் 2,000 பேருக்கு மேல இறந்திருக்காங்க. परमेश्वर अब तक 2,000 के ऊपर लोग जो है நம்ம मर चुके हैं। முக்கியமா மகாராஷ்டிரால தான் இன்ஃபெக்ஷன் मुख्य ஜாஸ்தியா रूप இருக்கு. से महाराष्ट्र में इन्फेक्शन जो है 10,000 ज्यादा மேல बढ़ चुका है। இன்ஃபெக்ஷன் இருக்கு. 10,000 के 450 ऊपर பேருக்கு इन्फेक्शन हो चुका இறந்திருக்காங்க. है। ஆண்டவரே நம்ம 450 लोग मर இந்தியாக்காக चुके ஜெபிக்க हैं। போகிறார். भारत देश के लिए हम प्रार्थना करेंगे। 134 கோடி ஜனங்க परमेश्वर ஆண்டவரே 26 34 करोड़ டிஸ்ட்ரிக்ட் है। 7 யூனியன் டெரிட்டரிஸ்க்காக ஜெபிக்க போகிறார். परमेश्वर எல்லா हमारे स्टेट और यूनियन பாரத்தோடு टेरिटरीज के கண்களை लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं। அவருக்கு सभी लोग நேராக நோக்கி अपनी கைகளை आंखों को உயர்த்தி परमेश्वर की ஜெபிப்பா. ओर देखकर हाथ ஆண்டவரே उठाकर எங்கள் प्रार्थना இந்திய करेंगे। தேசம் ஆண்டவரே परमेश्वर हमारा भारत எங்கள் देश जो இந்திய है, தேசத்தை परमेश्वर நினைவு हमारा भारत கூறுவீராக. देश को याद करना। 134 கோடி ஜனங்கப்பா 134 करोड़ வலது लोग கைக்கும் हैं। இடது கைக்கும் परमेश्वर வித்தியாசம் தெரியாமல் जो வாழ்கிற लेफ्ट எங்கள் और राइट கூட்ட के बीच ஆண்டவரே में ஒரு जो வித்தை अंतर नहीं நினைவு जानते கூறுவீராக. उनको आप याद करना। 26 டிஸ்ட்ரிக்டாக परमेश्वर ஜெபிக்கிறார். 26 डिस्ट्रिक्ट्स 7 के लिए யூனியன் प्रार्थना டெரிட்டரிஸ்க்காக स्टेट्स के लिए ஜெபிக்க प्रार्थना करते हैं விசேஷமா और 7 यूनियन மகாராஷ்டிராக்காக टेरिटरीज के लिए ஜெபிக்கிற प्रार्थना எல்லா करते हैं। எல்லா எல்லா परमेश्वर मुख्य रूप से ஆண்டவரே महाराष्ट्र के लिए सभी மகாராஷ்டிராவை मिलकर நோக்கி परमेश्वर பாருங்கப்பா. महाराष्ट्र को याद करना। ஆண்டவரே உம்முடைய परमेश्वर இரத்தத்தின் வல்லமை மகாராஷ்டிரா மேல் तुम्हारी விழுவதாக. लहू की सामर्थ महाराष्ट्र में எல்லா पड़े। ஆண்டவரே அக்கிரமங்களை மன்னித்து परमेश्वर सारे अधर्मता நோய்களை को क्षमा करके குணமாக்கி परमेश्वर बीमारियों எங்களை को ठीक அழிவுக்கு करके விலக்கி हमें மீட்டுகிற विपत्ति தேவனே, से बचाने அப்பா वाले உம்மை प्रभु நோக்கி பார்க்கிறார். परमेश्वर तुम्हारी ओर हम देखते மகாராஷ்டிராவை हैं। நினைவு परमेश्वर கூர்ந்த महाराष्ट्र ஆண்டவரே, को याद करना। ஒரு வித்தை நீ परमेश्वर एक கிருபையாய் बार இருப்பீராக. आप अनुग्रह को हमें ஒரு दिखाना। வித்தை परमेश्वर हमारे पर मन மனதிறங்குவீராக. उतरना। ஒரு வித்தை परमेश्वर ஆண்டவரே हमारे உம்முடைய ऊपर இரக்கத்தை एक வெளிப்படுத்தும்படியா अनुग्रह को आप प्रकट ஜெபிக்கிறார். करना हम प्रार्थना எங்கள் करते हैं। பாவங்களை परमेश्वर हमारे நினைப்பீரண்டா. पापों को याद करोगे ஒருவரும் तो உமக்கு कोई भी முன்பாக तुम्हारे நிற்க सामने टिक முடியாதப்பா. नहीं पाएगा प्रभु। ஆண்டவரே எங்கள் परमेश्वर அக்கிரமங்களை हमारे மன்னிங்க. अधर्मता को உமக்கு விரோதமாய் तुम्हारे செய்த विरुद्ध में பாவம் उठने பரத்துக்கு वाले விரோதமாய் செய்த स्वर्ग के विरुद्ध में பாவங்களை हमने जो पाप மன்னிக்கும்படியா किया उसे क्षमा ஜெபிக்கிறார். करने के लिए हम प्रार्थना करते எப்படியாவது हैं। நீ परमेश्वर மகாராஷ்டிராவை आप कैसे சந்திக்கும்படியா तो महाराष्ट्र ஜெபிக்கிறார். से मुलाकात ஆண்டவரே करना। மகாராஷ்டிரால परमेश्वर महाराष्ट्र 36 में டிஸ்ட்ரிக்ட் இருக்கு ராஜா. 36 डिस्ट्रिक्ट 36 டிஸ்ட்ரிக்ட் மேல உம்முடைய இரத்தத்தை தெளித்து परमेश्वर तुम्हारे लहू को छिड़क कर हम மும்பை प्रार्थना करते ஆண்டவரே हैं। தானா परमेश्वर நாக்பூர் मुंबई நாசிக் थाना औरंगाबाद नागपुर रेगाड औरंगाबाद सतारा रायगढ़ पालघर जो है ஆண்டவரே सतारा जो पूना है पुणे जो है सोलापुर सोलापुर कोल्हापुर जो है ஆண்டவரே कोल्हापुर जो है எல்லா பகுதிகளுக்காக परमेश्वर हर एक ஜெபிக்கிறார். जगहों के लिए प्रार्थना करते மகாராஷ்டிராவை हैं। ஆண்டவரே परमेश्वर உம்முடைய महाराष्ट्र இரத்த को கோட்டைக்குள் तुम्हारे लहू के மறைத்துக் घड़ में आप கொள்ளுங்கப்பா. छिपा लेना। ஒவ்வொரு ஏரியாவையும் ஆண்டவரே நீ परमेश्वर हर एक சந்திக்கும்படியா एरिया से आप ஜெபிக்கிறார். मुलाकात कर रहे हो, ஓ धन्यवाद। ஹalleluya परमेश्वर ஹalleluya ஆண்டவரே தமிழ்நாடு கேரளா परमेश्वर கர்நாடகா तमिलनाडु ஆந்திர பிரதேச कर्नाटक டெல்லி आंध्र प्रदेश ஆண்டவரே दिल्ली உத்தர பிரதேச उत्तर மத்திய प्रदेश मध्य பிரதேச प्रदेश வெஸ்ட் பெங்கால் டெல்லி बंगाल, ஆண்டவரே காஷ்மீரில் இருந்து कश्मीर से लेकर கன்னியாகுமரி कन्याकुमारी வரைக்கும் तक ஜெபிக்கிறார். प्रार्थना करते हैं। ஆண்டவரே உம்முடைய இரத்தம் परमेश्वर तुम्हारा लहू जो உம்முடைய है, இரத்தம் परमेश्वर तुम्हारा लहू இந்தியா जो மேல் है, தெளிக்கப்படுவதாக. परमेश्वर भारत देश में இந்த छिड़के जाए। வாதைகள்லாம் இயேசு परमेश्वर கிறிஸ்துவின் सारे நாமத்தில் रोग நின்று यीशु போவதாக. मसीह के
नाम में रुक जाए, குறைந்து वे போவதாக, कम हो जाए, ஒன்றுமில்லாமல் वे नहीं के போவதாக. बराबर हो जाए। உம்மாலே கூடும் परमेश्वर ஆண்டவரே, आपसे मुमकिन है எங்கள் प्रभु। இந்தியாவை परमेश्वर हमारे காப்பாத்துங்கப்பா. भारत देश को आप बचाना। எல்லா நார்மலை परमेश्वर हर கட்டளையிடுங்கப்பா. एक स्थिति में नॉर्मल ஆண்டவரே, सिचुएशन क्या कह இன்ஃபெக்டான देना। பிள்ளைகளை தொட்டு ஹீல் பண்ணுங்க जो டாடி. इन्फेक्टेड बच्चे हैं उन्हें छू कर चंगा करना। இறந்து போன பிள்ளைகள் परमेश्वर जो குடும்பத்தை बच्चों में காப்பாற்றுங்கப்பா. परिवार में लोग गुजर चुके हैं மீதி उन्हें இருக்க सुरक्षित எல்லா रखना। பிள்ளைகளையும் உம்முடைய परमेश्वर கரத்தில் बाकी ஒப்புக் के हर एक கொடுக்கிறா. बच्चों को समर्पित करते ஆண்டவரே, हैं। உம்முடைய கரம் परमेश्वर तुम्हारा இந்தியா हाथ, மேல் परमेश्वर இருப்பதாக. भारत देश में रहे। ஆண்டவரே, ஒவ்வொரு परमेश्वर ஸ்டேட்டின் மேல் இருப்பதாக. भारत देश स्टेट में रहे। ஆண்டவரே, வருகிற परमेश्वर நாட்களே आने वाले दिनों में ஒன்றும் இல்லாமல் वो போகட்டும் नहीं के அப்பா. बराबर हो जाए। நீர் அப்படி செய்ய आप ऐसे करने वाले போறதுக்காக हो, நன்றி धन्यवाद। சொல்லுகிறார். धन्यवाद करते हैं। நன்றி சொல்லுகிறார். धन्यवाद करते हैं। நன்றி சொல்லுகிறார். धन्यवाद करते हैं। ஆண்டவர் நம்முடைய परमेश्वर ஜெபத்தை ने हमारी கேட்டுக்கொண்டே प्रार्थना को सुन இருக்கிறபடியா लिया எல்லா கரங்களை इसलिए ताली தட்டி बजाकर, ஆண்டவரே, ताली बजाकर, எங்கள் கேட்கையை பெருமூச்செல்லாம் परमेश्वर கேட்கிறீப்பா. हमारे आप लंबी सांस को எங்கள் सुन रहे हो, கண்ணீரை எல்லாம் धन्यवाद। பார்த்து परमेश्वर கொண்டே हमारे இருக்கிறீர். आंसुओं को देख रहे हो, நீர் धन्यवाद। பதில் தரப்போறதுக்காக जवाब दे நன்றி रहे हो, சொல்லுகிறார். धन्यवाद करते हैं। நன்றி சொல்லுகிறார். धन्यवाद करते हैं। இயேசுவின் यीशु நாமத்தை मसीह के ஜெபிக்கிறோம் नाम में நல்ல प्रार्थना பிதாவே. करते हैं, ஆமே. अच्छे पिता, எல்லா आमेन, கரங்களை தட்டி आमेन। எல்லா கரங்களை தட்டி सभी நாம் ताली ஸ்தோத்திரம் बजाकर பண்ணுவோமா? धन्यवाद करेंगे। ஹalleluya, हालेलुया। ஹalleluya. ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹalleluya, 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 ஹalleluya. நம்மை விட்டு ஒருபோதும் கைவிடாத தேவன், परमेश्वर जो हमें कभी न छोड़ने वाले। ஒருபோதும் நான் உன்னை மறப்பதில்லை என்று परमेश्वर कहते சொல்லியிருக்கிறார். हैं कि मैं तुझे भूलने वाला नहीं। தாய் கூட மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். ऐसा हो सकता है कि तुम्हारी माता तुम्हें भूल जाए, लेकिन वह விசுவாசத்தோடு भूलता ஜெபிக்க नहीं। போகிறார். हम அடுத்து विश्वास நம்ம के साथ மகாராஷ்டிரா प्रार्थना करेंगे। மும்பைக்காக अगले ஜெபிக்க हम போகிறோம். महाराष्ट्र விசேஷமா मुंबई के लिए प्रार्थना தாராவிக்காக. करेंगे, विशेष रूप से இதை धारावी के लिए। தாராவிலிருந்து யாரை பார்த்து धारावी में कोई देख கொண்டிருந்தீங்கன்னா रहे हैं, முழங்கால் वो போட்டு अपने घुटनों में கண்ணீரை रहकर விட்டு ஆண்டவர் अपने आंसू को பாரத்தோடு நாம் बहाकर ஜெபிக்க परमेश्वर போகிறோம். के बोझ, परमेश्वर के அப்பா, दिए हुए बोझ के साथ தாராவியை प्रार्थना கண்ணோக்கி करेंगे। பாருங்க परमेश्वर ஆண்டவரே. आप धारावी को देखना। 10 லட்சம் ஜனங்கள் வரைக்கும் அங்க வாழ்கிறார்கள். ஆண்டவரே, ஒவ்வொரு ஏரியாவை ஒப்பு கொடுக்கிறார். परमेश्वर हर எல்லா एक வாயை एरिया को திறந்து समर्पित ஆண்டவரே, करते हैं। 60 सभी feet, मुंह 90 feet खोलकर, लेबर 60 कैंप, feet, टी 90 जंक्शन, feet, सागुल लेबर नगर, कैंप, टी पुलिस जंक्शन, शाहुल स्टेशन, नगर, அப்பா, पुलिस स्टेशन जो है, पोस्ट ऑफिस आंडवरे, ऑफिस के गोपाल लिए, मेस्त्री गोपाल मेस्त्री कंपाउंड, कंपाउंड के लिए, मंजुवाड़ी, मंजुवाड़ी के पालवाड़ी लिए, आंडवरे, पालवाड़ी के लिए, चाल का चौल जपिकिरा, के लिए प्रार्थना करते लक्ष्मी हैं। चाल आंडवरे, लक्ष्मी तिलगा चाल जो है, चाल, पालगा तिलगा चाल चाल, आंडवरे, पालगा चाल। எல்லா परमेश्वर உங்க हर एक சாலுக்காக चाल के लिए பேர்களை प्रार्थना करेंगे। சொல்லி अपने अपने चाल ஆண்டவரே, में जहाँ रहते हो वहाँ प्रार्थना தாராவியை करेंगे। உம்முடைய கரத்தில் परमेश्वर ஒப்பு धारावी को तुम्हारे கொடுக்கிறார். हाथ में हम அப்பா, समर्पित करते हैं। நிதானங்க परमेश्वर आप இறங்கும்படியா यहाँ पर ஜெபிக்கிறார். उतरना प्रभु। தாராவிக்கு परमेश्वर இறங்கும்படியா आप धारावी में ஜெபிக்கிறார். उतरने के लिए प्रार्थना ஆண்டவரே, करते हैं। ஒவ்வொரு ஜனங்களை परमेश्वर आप காப்பாற்றும்படியா हर एक ஜெபிக்கிறார். लोगों को बचाने वाले हो இன்ஃபெக்டான प्रार्थना பிள்ளைகளை करते हैं। தொட்டு परमेश्वर जो சுகமாக்கும்படியா इन्फेक्टेड बच्चे हैं उन्हें ஜெபிக்கிறார். छू कर चंगा ஆண்டவரே, करना। டெத்தான परमेश्वर ஃபேமிலி जो எல்லாம் बच्चे நீ के பாதுகாத்து परिवार में मौत हो चुकी ரட்சிக்கும்படியா है, ஜெபிக்கிறார். आप उन्हें सुरक्षित மீதியா रखना। இருக்க பிள்ளைகளை परमेश्वर நீர் बाकी जो बच्चे हैं பாதுகாக்கும்படியா उन्हें आप ஜெபிக்கிறார். बचाने எல்லா के लिए வாயை प्रार्थना திறந்து करते வாயை हैं। திறந்து सभी ஆண்டவரே, मुंह खोलकर ஒரு परमेश्वर வித்தை உம்முடைய आप இரத்தத்தின் एक बार வல்லமை आपके लहू की தாராவிலே सामर्थ விழும்படியா धारावी में ஜெபிக்கிறோம். गिर जाए हम प्रार्थना எல்லா करते हैं। கல்லிலே பில்டிங் மேலே எல்லா ஏரியாயிலும் परमेश्वर உம்முடைய सारे இரத்தத்தின் जगह வல்லமை में एरिया में இறங்கும்படியா बिल्डिंग में तुम्हारी ஜெபிக்கிறோம். लहू की सामर्थ எல்லா उतरने लगे। கொரோனா வைரஸ் परमेश्वर கிருமிகள் सारी कोरोना की இயேசுவின் இரத்தத்தை कीटाणु जो है அழிந்து போவதாக. यीशु मसीह के नाम में लहू से मिट தாராவியை जाए। விட்டு வெளியே परमेश्वर धारावी को छोड़ के போவதாகப்பா. बाहर निकल जाए। ஆண்டவரே, எல்லா परमेश्वर ஹாஸ்பிட்டல்ஸ்காக सारे हॉस्पिटल्स ஜெபிக்கிறார். के लिए हम प्रार्थना இருக்கிற करते பிள்ளைகளை हैं। தொட்டு परमेश्वर जो भी वहाँ पर சுகமாக்குவீராக. बच्चे हैं उन्हें छू कर எல்லா चंगा करना। டாக்டர்ஸ் ஆண்டவரே, परमेश्वर ஸ்டாஃப்
सारे ஸ்டாஃப்னஸ் ஆண்டவரே ஹவுஸ் கீப்பிங் டெக்னீஷியன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் அப்பா और टेक्नीशियंस அந்த के लिए பிள்ளைகள் प्रार्थना எல்லாம் करते हैं இன்ஃபெக்ட் ஆகாத परमेश्वर படிக்கு वे உம்முடைய கரம் बच्चे அவர்களை इस பாதுகாப்பு disease से infected நடத்தும்படியா ना हो, ஜெபிக்கிறோம் आपका हाथ उन्हें सुरक्षित रखे और चलाए ஸ்டாஃப் எல்லா பிள்ளைகளை தொட்டு जो infect हुए हैं, சுகமாக்குவீராக जो medical staff அவர்கள் infect हुए हैं, குடும்பத்தை doctor infect हुए हैं, பாதுகாப்பீராக उनको आप बचाना, அவர்கள் चंगा குடும்பம்லாம் करना, उनके வேலி परिवार को அடைத்து बचाना, பாதுகாத்து उनके परिवार நடத்தும்படியா को बाड़ा ஜெபிக்கிறோம் बांध कर बांध ஆண்டவர் उन्हें நம்முடைய बचाना ஜெபத்தை प्रभु கேட்டுக்கொண்டே परमेश्वर இருக்கிற हमारी எல்லா प्रार्थना को வாயை सुन रहे திறந்து हैं ஆண்டவரே कभी मुंह खोलकर ஒருளி கோலிவாடாக்காக वर्ली कोलीवाड़ा के लिए हम प्रार्थना करते ஆண்டவரே हैं அங்கே உம்முடைய परमेश्वर கரம் वहाँ पर இறங்கட்டும் तुम्हारा உம்முடைய हाथ उतरने இரத்தத்தின் लगे வல்லமை तुम्हारी ஒருளி जो लहू की கோலிவாடா सामर्थ இறங்கட்டும் वर्ली कोलीवाड़ा में गिरने தானாமே लगे இறங்கட்டும் परमेश्वर மகிம்ல थाने में गिरे இறங்கட்டும் महिम में பாந்தரால गिरे बांद्रा में இறங்கட்டும் அந்த गिरे பூனால पुणे में இறங்கட்டும் गिरे அப்பா प्रभु எங்கெங்கெல்லாம் ரெட் ஜோன் என்று जहाँ कहीं அறிவித்தார்களா भी रेड जोन है करके அங்கெல்லாம் उन्होंने ஆண்டவரே बताया है உம்முடைய கரம் परमेश्वर वहाँ पर तुम्हारा நீட்டப்படுவதாக हाथ आगे இனி बढ़े வருகிற நாட்கள் परमेश्वर எல்லாம் आने वाले குறைந்து दिनों में ஒன்றும் सब இல்லாமல் कुछ போவதாக नहीं के समान हो உமக்கு விரோதமாய் செய்த பாவங்களை மன்னிங்க परमेश्वर ஆண்டவரே तुम्हारे विरोध में हमने जो पाप எங்களை किया है ஒப்பு उसे क्षमा करना கொடுக்கிற परमेश्वर हम अपने எல்லா आप को எல்லாம் समर्पित ஒப்பு करते हैं கொடுங்க समर्पित करेंगे ஆண்டவரே परमेश्वर के உம்முடைய पास வழியில் जाएंगे நடப்போம் परमेश्वर आपके ஆண்டவரே मार्ग में हम चल இனி रहे நாங்க हैं உம்மை அசட்டை परमेश्वर பண்ண आपको மாட்டோம் आइंदा உம்மை टुकराएंगे தேட नहीं வேண்டிய நேரம் परमेश्वर जिस தேடுவா समय में तुम्हें ढूंढना उस ஆண்டவரே समय में எங்களை ढूंढेंगे அர்ப்பணிக்கிறோம் परमेश्वर हम अपने आप को சபைகளை अर्पण करते हैं அர்ப்பணிக்கிறோம் कलीसिया ஜனங்களை को अर्पण करते அர்ப்பணிக்கிறோம் हैं लोगों को எல்லா अर्पण करते மக்களை हैं அர்ப்பணித்து हर कोई ஜெபிக்கிறோம் लोगों को ஒரு अर्पण விச்சை करते நீ हैं மனம் परमेश्वर आप एक இறங்குவீராக बार मन ஒரு उतरिएगा விச்சை மனம் आप एक बार मन இறங்குவீராக उतरिएगा கோலிவாடாக்காக ஜெபிக்கிறோம் कोलीवाड़ा ஆண்டவரே के लिए हम प्रार्थना அப்பா करते சைன் हैं கோலிவாடால परमेश्वर साइन பிரतीक्षा कोलीवाड़ा में நகர் ஆண்டவரே प्रतीक्षा नगर சாலுக்காக चॉल्स के लिए ஜெபிக்கிறார் प्रार्थना करते அண்டா हैं ஃபில் ஆண்டவரே अंटाफिल के लिए வடலாக்காக प्रार्थना करते हैं ஜெபிக்கிறார் वडाला ரவுலி के लिए கேம்ப் प्रार्थना சிந்தி करते கேம்ப் हैं ग्राउली மார்க்கெட் कैंप ஏரியா सिंधी कैंप ஸ்டேஷன் मार्केट ஏரியா एरिया स्टेशन एरिया जो எல்லாருக்காக है ஜெபிக்கிறார் हर एक एरिया के लिए ஆண்டவரே प्रार्थना करते हैं இம்மட்டு परमेश्वर अब பாதுகாத்தவர் तक जो இனிமேல் सुरक्षित रख रहे हैं பாதுகாப்பீராக आप आइंदा रखोगे हम எல்லா भरोसा சூழ்நிலை करते हैं மாறி நார்மலை परमेश्वर सारी கட்டளையிடும்படியா परिस्थिति बदल ஜெபிக்கிறார் कर सामान्य स्थिति की आज्ञा देने वाले हो ஆண்டவரே धन्यवाद வாஷி நெருள் வைலாப்பூர் ஆண்டவரே ஹைரோலிக்காக ஜெபிக்கிறோம் परमेश्वर ஆண்டவரே वाशी नेरुल बेलापुर ऐरोली के लिए प्रार्थना करते ஆண்டவரே हैं இந்த சம்சான் परमेश्वर பூமிக்காக शमशान भूमि के ஜெபிக்கிறார் लिए हम प्रार्थना உம்முடைய करते हैं கரம் அந்த ஜனங்களை परमेश्वर பாதுகாக்கட்டா तुम्हारा हाथ उन लोगों को सुरक्षित இம்மட்டு உதவி रखे अब செய்தவர் तक जिसने இனிமேல் உதவி मदद की है செய்யும்படியா आइंदा मदद करने ஜெபிக்கிறோம் वाले हो அப்பா धन्यवाद எல்லா மகாராஷ்டிரா ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா ஏரியா மேல் உம்முடைய ரத்தத்தை परमेश्वर महाराष्ट्र தெளிக்கிறார் के ईस्ट वेस्ट नॉर्थ साउथ में तुम्हारे लहू को छिड़कते हैं ஆண்டவரே உம்மாலே முட்டியும் परमेश्वर ஆண்டவரே आपसे हो पाएगा எல்லாம் குறைந்து परमेश्वर போவதாக सब कुछ कम हो जाए ஒன்றுமில்லாமல் परमेश्वर போவதாக नहीं के சீஃப் हिसाब மினிஸ்டர் से हो எடுக்கிற जाए பிளான்ஸ் चीफ எல்லாம் உம்முடைய मिनिस्टर जो கரம் भी प्लान ले இருப்பதாக रहे हैं तुम्हारा ஒவ்வொரு हाथ ஹையர் रहे அபிஷியல்ஸோட परमेश्वर हर एक உம்முடைய हायर கரம் ऑफिशियल के साथ இருப்பதாக तुम्हारा हाथ रहे ஆண்டவரே நீரே परमेश्वर பாதுகாத்து आप उन्हें நடத்துவீராக सुरक्षित रखना उन्हें चलाना இந்த நாளிலும் परमेश्वर ஆண்டவரே इस दिन में திக்கற்று போன ஜனங்களுக்காக जो ஜெபிக்கிறார் बच्चे सहायता के बिना ஆண்டவரே है उनके लिए प्रार्थना உதவி करते हैं उनकी செய்வீராகப்பா मदद करना प्रभु ஆண்டவரே ஒருவேளை परमेश्वर உணவுக்காக ஆண்டவரே பரிதவிக்கிற பிள்ளைகளை நினைவு கூறுவீராக परमेश्वर जो एक वक्त के खाने के लिए जो ஒரு பிள்ளைகளை तरफ रहे பட்டினியா तरस रहे இருக்க हैं उनके लिए கூடாது प्रार्थना டாடி करते हैं परमेश्वर उन्हें எல்லா याद करना பிள்ளைகளையும் நீ और भूखा न போஷிக்கும்படியா रखना ஜெபிக்கிறார் परमेश्वर हर एक बच्चों के भूख को எல்லா मिटा பிள்ளைகள் देना தேவைகளை परमेश्वर हर एक சந்திக்கும்படியா बच्चों की ஜெபிக்கிறார் जरूरतों को आप पूरा कर रहे हो धन्यवाद எல்லாரையும் परमेश्वर हर एक காப்பாற்றும்படியா बच्चों को आप सुरक्षित ஜெபிக்கிறார் रख रहे हो ஆண்டவரே धन्यवाद சூழ்நிலை परमेश्वर மாற்றி परिस्थिति को बदल रहे கொடுக்கும்படியா हो बदल के दे रहे ஜெபிக்கிறார் हो धन्यवाद ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் परमेश्वर हर एक चीजों को तुम्हारे हाथ में समर्पित நீங்க करते हैं பொறுப்பெடுத்துக் परमेश्वर आप கொள்ளுங்க जिम्मेदारी को लेना உம்முடைய கரம் இதை परमेश्वर तुम्हारा கண்ட்ரோலுக்குள் हाथ நடத்தும்படியா इसे कंट्रोल के ஜெபிக்கிறார் अंदर लाए எல்லா சூழ்நிலை மாறி सारी ஆண்டவரே परिस्थिति बदल कर எல்லா நார்மலை நீ சீக்கிரம் குட்டுக்க போறதுக்காக परमेश्वर आप நன்றி जल्द नॉर्मल सिचुएशन சபைகளில் को देने वाले हो துதியின் சத்தம் धन्यवाद கேட்க कलीसिया में போறதுக்காக स्तुति की நன்றி आवाज सुन सुनाई ஆனந்த देने वाली है சத்தங்கள் धन्यवाद துக்கம்லாம் சந்தோஷமாய் परमेश्वर மாற போவதற்காக खुशियों நன்றி की आवाज हमारा சொல்லுகிறார் दुख बदलने நன்றி वाला है சொல்லுகிறோம் धन्यवाद करते ஆண்டவரே हैं धन्यवाद करते हैं நீர் ஒரு வார்த்தை परमेश्वर சொன்னால் आप एक போதும் शब्द कहेंगे तो ஆண்டவரே वो काफी है நீர் கட்டளையிட परमेश्वर आप நிற்கும் जब என்று आज्ञा दोगे பார்க்கிறார் तो खड़ा होगा करके உம்முடைய आप लिखा गया கரத்துக்கு है ஒப்பு கொடுக்கிறார் परमेश्वर आपके हाथों में समर्पित எல்லா करते காரியங்களை हैं सारे பொறுப்படுத்திக் चीजों की கொள்ளுங்க जिम्मेदारी को लेना எல்லா துதியும் परमेश्वर கனமும் सारी स्तुति மகிமையா आदर और महिमा உமக்கு हम ஒருவருக்கே हर आपको செலுத்துகிறார் देते हैं மீட்பெரும் இரட்சகருமா இருக்க இயேசு उद्धारकर्ता கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में ஜெபிக்கிறோம் நல்ல प्रार्थना பிதாவே करते हैं हमारे अच्छे पिता ஆமென் ஆமென் आमेन ஆமென் आमेन
ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை எல்லாம் परमेश्वर ने கேட்டுக்கொண்டே हमारी இருக்கிறார். प्रार्थना को सुन ही रहे हैं, சோர்ந்து போகாம कभी थकना नहीं है, निराश ஆண்டவரே नहीं இந்த होना மே है। 17 அதுக்குள்ளேயே ஆண்டவர் மாற்ற ये முடியும். उन्होंने लॉकडाउन को 17 तक एक्सटेंड किया है, लेकिन उसके अंदर ही हो जाएगा நம்ம ठीक। சோர்ந்து போகவே हमें கூடாது. कभी निराश नहीं होना है, அவிசுவாசமாவும் இருக்க கூடாது. अविश्वास के साथ भी नहीं रहना है। விசுவாசத்தோட विश्वास के साथ சோர்ந்து போகாம निराश हुए बिना ஜெபிப்போம் என்றார். प्रार्थना जब ஜெயம் करेंगे, நம்முடையது, जीत हमारा है, தோல்வி சாத்தானுடையது, हार शैतान का है, யுத்தம் युद्ध கர்த்தருடையது, परमेश्वर का है, ஜெயம் जीत நம்முடையது. हमारा है। விசுவாசிக்கிறவர்கள் विश्वास के जो करते அல்லேலூயா हैं, हालेलुया சொல்லுவார். कहेंगे जरा, கர்த்தர் நமக்காக परमेश्वर யாவையும் हमारे செய்து लिए முடிப்பார். सब कुछ पूरा करेंगे। ஆமென். आमेन। ஆண்டவர் உங்களை परमेश्वर तुम्हें आशीष ஆசீர்வதிப்பாராக. करेंगे। அன்பானவர்களே, मेरे प्रिय लोगों, நாம் கர்த்தரை ஆராதித்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். हम परमेश्वर की आराधना कर रहे हैं और परमेश्वर के वचन को सुन रहे பரிசுத்த हैं। ஆவியானவர் கிரியை செய்து पवित्र கொண்டிருக்கிறார். आत्मा हमारे बीच में இது क्रिया ஒரு कर रहे हैं। முக்கியமான ஒரு ये நேரம். मुख्य एक समय है। நாம் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் காணிக்கை செலுத்துகிற நேரம். तो इस समय में हमें परमेश्वर के लिए मन की भरपूरताई के साथ देना है। इस समय में அதற்கு முன்பு उसके पहले சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ், कुछ सूचनाओं को मैं करना चाहूंगा, அதை கவனமாய் கேளுங்கள். उसे ध्यान से सुनिएगा। நாம் ஒவ்வொரு இப்போ ஒரு தீர்மானம் तो எடுத்திருக்கிறோம். हमने एक डिसीजन लिया है, ஒவ்வொரு புதன்கிழமையிலும் हर एक बुधवार को நாம் சத்திய வெளிச்சம் என்ற ஒரு பைபிள் ஸ்டடியை நடத்த நாம் தீர்மானித்து ஆண்டுடைய கிருபையினால் நடத்த முதல் ஆரம்பிச்சிருக்கிறோம். तो हर वेडनेसडे को बाइबल स्टडी को चलाने के लिए जो सत्य ज्योति नामक सीरीज को चलाने के लिए हमने निर्णय किया है, और उसके लिए पहले सीरीज को भी रिलीज किया है। ஆகவே ஒவ்வொரு புதன்கிழமை 7 மணிக்கு நீங்கள் அதை பார்க்கலாம். तो हर बुधवार को शाम को 7 बजे आप इसे देख सकते हैं। அதிலே சத்தியத்தை குறித்த அந்த வேதத்தை குறித்த ஒரு வெளிச்சத்தை உங்களுக்கு கொண்டு வருவோம். तो बाइबल के प्रति जो रोशनी को आपके पास हम ले आएंगे। இரண்டாவதாக, दूसरी बात, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் हर एक फ्राइडे को காலை 10 மணிக்கு सुबह 10 बजे ஒரு உபவாச ஜெபம் ஒன்று एक இருக்கும். उपवास की प्रार्थना रहेगी। ஆகவே அதிலே इसलिए उसमें ஆண்டுடைய வார்த்தை பிளஸ் ஜெபம் இருக்கும். परमेश्वर का शब्द और प्रार्थना रहेगा। ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த ஜெபத்திலே நீங்கள் அட்டெண்ட் तो பண்ணலாம். तुम जो है हर एक फ्राइडे को उस 10 बजे की प्रार्थना में अटेंड कर सकते हो। அதுபோல ஒவ்வொரு उसी ஞாயிற்றுக்கிழமையும் तरह हर एक रविवार को காலை 10 மணிக்கு सुबह 10 बजे நாம் ஒரு ஆன்லைன் ஆராதனையும் तो நடத்துவோம். ऑनलाइन आराधना भी होगी। ஒருவேளை நீங்கள் ஆலயத்துக்கு போக எல்லாம் மாற்றப்பட்ட பிறகும், ये जब सामान्य स्थिति में जब हमारा सिचुएशन बदल जाता है और जब हम चर्च में भी जाएंगे तो भी அதற்கு நீங்கள் முடியாதவர்கள் जिनसे जो उस दिन में नहीं आ पाते हैं, வீடுகளில் இருந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். वे घर में बैठकर परमेश्वर की आराधना कर மறந்து सकते हैं। போகாதீர்கள். तो इस बात को भूलना ஆகவே नहीं। வாரத்துக்கு 3 நிகழ்ச்சிகளை உங்களுக்கு வழங்க நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். हफ्ते में 3 कार्यक्रम को तुम्हारे पास पेश करने के लिए निर्णय लिया இது है। எங்களுக்கு ஒரு சிரமமான காரியம்தான். ये हमारे लिए बहुत मुश्किल है, ஆனால் கர்த்தர் உதவி लेकिन செய்வார் परमेश्वर हमारी मदद என்ற करेंगे। நம்பிக்கையோடு उस भरोसे के அந்த साथ குடும்பமாய் எழுந்து परिवार செயல்படுகிறோம். समेत हम उठकर काम कर रहे நீங்கள் हैं। எங்களோடு கூட இருக்க வேண்டும். तुम्हें हमारे साथ जुड़ के रहना எங்களுக்காக है। நீங்கள் ஜெபிக்க आप வேண்டும். इसके लिए प्रार्थना कीजिएगा। அது மட்டுமல்ல, उसका कितना केवल நீங்கள் नहीं, எங்களுடைய இந்த சத்திய வெளிச்ச இந்த ஊழியத்திலே इस सत्य ज्योति नामक इस सेवा में உங்கள் காணிக்கை இந்த டொனேஷன்ஸ் என்ற அந்த கர்த்தருக்கென்று உங்கள் விதைகளை விதைக்கலாம். तो नामक डोनेशन नामक जो दान जो है, इसको आप परमेश्वर की जमीन में बीज बोने के जैसे आप बोल सकते हो। எங்கு இருந்தாலும் சரி, आप चाहे कहीं कहाँ के भी रहने கர்த்தர் वाले உங்களுக்கு रहो, உள்ளத்திலே ஏவுவாரானால், परमेश्वर यदि तुम्हारे मन में उकसाएंगे, எங்க நிகழ்ச்சியில் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள், जो हमारे कार्यक्रम को रख के आशीर्वाद पाते हैं। பவுல் சொல்லுகிறார், पौलुस कहता நான் है, உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க मैंने जब बुद्धि की बीजों को बोया है, சரீர நன்மைகளை உங்களிடத்தில் அறுத்தால் அது என்ன ஆச்சரியமா என்று கேட்கிறார். तो शरीर में उगने वाली उसके उपज को क्या काटने में गलत है कुछ? எங்களுடைய ஆன்லைன் இந்த நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு எங்களுக்கு நிறைய தேவைகள் உண்டு என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் உண்டு. तो इस सारे कार्यक्रम को बनाने के लिए बहुत सारी ज़रूरत होती है, ज़रूरत है, ये सब आप जानते हो है, इसीलिए हम कह रहे நல்ல हैं। சிறந்த கேமரா எங்களுக்கு தேவைப்படுகிறது. तो हमें एक वीडियो कैमरा की जरूरत சிறந்த है மைக்குகள் और தேவைப்படுகிறது. कुछ अच्छे माइक्स खरीदने हैं இன்னும் अनेक इक्विपमेंट्स எங்களுக்கு और தேவைப்படுகிறது. इस तरह से बहुत सारी उसके जो इक्विपमेंट्स की நல்ல जरूरत है। லாங் டைமா நல்ல சேஃபா உள்ள நல்ல கேரண்டியா உள்ள equipmentsஐ வாங்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம். तो हम चाहते हैं कि हम जो है लॉन्ग लास्टिंग यानी लंबे समय के लिए उपयोग करने के लिए वारंटी के साथ अच्छे யாருடைய equipments को உள்ளத்திலாவது लेना चाहते கர்த்தர் हैं। ஏவினால்
ஆனால் अगर आपके मन में किसी के मन में परमेश्वर லட்சங்களை उकसाते हैं, கொடுக்கிறவர்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். तो लाखों को देने वालों को भी हम इंतजार कर रहे हैं, நீங்கள் चाहते முன் हैं। வரலாம். आप आगे आ सकते हैं, அதனுடைய பிரதிபலனை उसके प्रतिफल को கொடுத்து பாருங்கள், आप देख देखे ना, அனுபவிப்பீர்கள். उसका अनुभव करोगे। ஆகவேதான் उसके बाद இந்த காரியத்தை தைரியமாய் உங்களுக்கு इसलिए சொல்கிறேன். मैं इस कार्य को दृढ़ता के साथ कहता हूँ, ஏனென்றால் क्योंकि வேதத்திலே बाइबल में இதற்கு ஆதாரம் உண்டு. इसके लिए जगह है। 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே 1 तीमुथियुस 6वें अध्याय में 17ஆம் வசனம் சொல்கிறது, 17वां पद कहता கர்த்தர் है, ஏன் நமக்கு ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார்? क्यों परमेश्वर हमें धन संपत्ति देते அந்த हैं, ஐஸ்வரியத்தை நாம் எதற்கு பயன்படுத்த வேண்டும் तो इस ऐश्वर्य को किसके लिए उपयोग என்று करना ஆண்டவர் है? சொல்லி तो இருக்கிறார். परमेश्वर ने कहा நான் है, வாசிக்கிறேன். हम पढ़ते हैं 17ஆம் வசனம், 14वां 1 पद தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 6:17, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் इस दुनिया में जो ऐश्वर्य के साथ இருமாப்பான है, சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் वे जो है दो तरह के विचारों के साथ न रहे, நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் और जो अनिश्चित संसार की धनों के ऊपर நாம் भरोसा न அனுபவிப்பதற்கு रखें, आशा சகல न रखें, நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். परंतु जो हमारे सुख के लिए सब कुछ बहुताई में देता है, उस जीवित परमेश्वर के ऊपर भरोसा करना ஆண்டவர் ஏன் है। ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார்? परमेश्वर क्यों हमें धन संपत्ति நிச்சயமாய் देते हैं? எல்லாரும் ஐஸ்வரியவானா இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். क्योंकि हर किसी को धनी रहना है, धन संपत्ति के साथ रहना है, ये நிச்சயமாய் परमेश्वर की உங்களை इच्छा है। ஐஸ்வரியவான்களை கர்த்தர் மாற்றி விடுவார். परमेश्वर निश्चित तुम्हें धनी அதுல बनाएंगे, எந்த சந்தேகம் इसमें கிடையாது. कोई भी शक नहीं। வசனம் தெளிவாய் இருக்கிறது. वचन बहुत क्लियर है, ஆனால் लेकिन நம்முடைய நம்பிக்கை हमारा भरोसा जो है, நல்ல ஆசீர்வாதம் செழிப்பும் வர வர அது மேல் போக கூடாது. जितना हमारा आशीर्वाद बढ़ता है, जब धन संपत्ति बढ़ती है, तो हमारे आंखों को और हमारे ध्यान को उस पैसे पर नहीं लगना ஐஸ்வர்யம் வந்த உடனே பெருமை வந்து விட चाहिए। கூடாது. जब धन आता है तो घमंडी नहीं அதுல होना है। கவனமா இருக்க வேண்டும் इसमें என்று बहुत இந்த ध्यान से வசனம் रहना சொல்கிறது. है करके वचन அந்த कहता है। ஐஸ்வரியத்தை उस ऐश्वर्य को எப்படி பயன்படுத்த कैसे வேண்டும் उपयोग करना है, அதையும் ஆண்டவர் கீழே उस बात சொல்லியிருக்கிறார். को परमेश्वर ने कहा है। 18ஆம் வசனம், 18वां पद, நன்மை செய்யும்படி और भलाई करें, கர்த்தர் ஐஸ்வரியத்தை கொடுக்கிறார். भले कामों को करने के लिए धनी बनाया है। நற்கிரியைகளை செய்யும்படி भले कामों को करने के लिए परमेश्वर ने धनी बनाया है। ஐஸ்வர்யவான்களாகவும், धनी बनाया है। பாத்தீங்களா? எதுக்கு ஐஸ்வர்யம்? क्यों धन है? நன்மை செய்வது. भलाई करने के लिए। அதான் ரொம்ப முக்கியம். ये मुख्य அப்ப है। நற்கிரியைகள் செய்யணும். अच्छे कामों को करना அது है। அன்பின் ये கிரியைகள். प्रेम की कार्य है। வேதத்தில் சொல்லப்படுகிறது, बाइबल में कहा गया है, குறை உள்ளவர்களுக்கு கொடுங்கள், जो घटी जो जरूरतमंद है उनको देना। ஊழியத்திலே உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைக்கிறவர்களுக்கு உங்கள் சரீர நன்மைகளை பகிர்ந்து கொடுங்கள். கலாத்தியல சொல்லப்படுகிறது. गलातियों में कहा गया है, जो बुद्धि की बीजों को बोते हैं, आपके शरीर के उपज को उनको देना काटने के लिए। கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். जो मदद के लिए मदद को चाहते हैं, இந்த उनको आप நாட்களிலே मदद करना। இந்த நாட்களிலே इन दिनों में நாங்கள் கஷ்டப்படுகிற ஊழியர்கள், जो कष्ट में रहने वाले जो सेवक हैं, உண்மையிலேயே கஷ்டப்படுகிறவர்களை वाकई கர்த்தர் में जो நீங்கள் कष्ट में நடத்துவது है, போல நாங்கள் கொடுக்க परमेश्वर எங்களால் முடிந்த அளவு செய்து வருகிறோம். जितना हमें चलाते हैं उतना हम जितना होता है हम चला रहे हैं, இன்னும் அதிகமாய் செய்ய விரும்புகிறோம். और अधिक करना चाहते हैं। அது நற்கிரியை. ये जो है अच्छी भली ஆக काम है, நன்மை செய்யணும். भलाई को करना है। நன்மை செய்தால் மேன்மை உண்டு என்று भलाई வேதம் जब சொல்கிறது. करेंगे तो हमें क्या அடுத்து தாராளமாய் आदर नहीं, கொடுக்கிறவர்களாய் இருக்கணும். और उदारता के साथ देना है। உதார குணமுள்ளவர்களாய் இருக்கணும். उदारता के साथ देना அதுக்கு है। தான் ஐஸ்வரியம். इसीलिए परमेश्वर ने दिया நல்ல है। ஆண்டு மற்றவர்களுக்கு கொடுப்பதுக்கு அதுக்கு தான். दूसरों को देने के लिए परमेश्वर ने வேதம் बनाया சொல்கிறது, है। बाइबल யோவான் बाइबल कहता 3:16, है, यूहन्ना 3:16, சொந்த குமாரன் என்று பாராமல் அவரையே நமக்கு தந்து நம்மீது அன்பு வைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. परमेश्वर ने अपने खुद के पुत्र को न देखा और अपने उसको बलि चढ़ाने के लिए परमेश्वर ने दे दिया। கொடுப்பதும் கொடுத்து கொண்டு இருப்பதும் அது தேவனுடைய இருதயம், அது பிதாவினுடைய இருதயம். देना और देते रहना यह पता परमेश्वर का मन है। ஆகவே தான் உதார குணமுள்ளவர்களாய் இருக்கணும். उदारता के साथ रहना தாராளமாய் கொடுக்க और வேண்டும். सहायता करना है उनकी खुले हाथ। உற்சாகமாய் கொடுக்கிறவரிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார் என்று 2 கொரிந்தியர்ல அங்கே படிக்கிறோம். 2 कोरिन्थियों में देखते हैं कि उत्साहित होकर जो देते हैं, 2 कोरिन्थियों में उनके ऊपर परमेश्वर प्रसन्न रहते हैं। கொடுங்கள், देना அப்பொழுது உங்களுக்கு तब கொடுக்கப்படும் तुम्हें दिया जाएगा करके என்று लिखा गया லூக்காவில் है। எழுதப்பட்டிருக்கிறது. ऐसे लूका में लिखा गया அமுக்கி है, குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே அளந்து போடுவார். दबाकर आपके गोदी में लोग डालेंगे उतने दूर तक। தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் நிறைவாக்குவார் என்று பிலிப்பியரில் சொல்லப்பட்டிருக்கிறது. संपत्ति धन और संपत्ति के अनुसार तुम्हारी सारी कमियों को प्रभु में
पूरा करेंगे। இது விசுவாசிகளுக்கு ये विश्वासियों के தசம लिए பாகங்களை கொடுக்கிறவர்கள் दशमांश को जो देते हैं, நீங்கள் தாராளமாய் आप जो சீக்கிரமாய் है खुले கொடுக்கலாம். आम के साथ दे सकते हो, आप खुद जल्दी दे सकते हो। மற்றவர்கள் बाकी के लोग, நீங்கள் எங்களோடு இணைந்து आप हमारे साथ உங்கள் मिलकर காணிக்கை விதைகளை விதைக்கலாம். तुम अपने दान के जो बीजों को बो सकते நிச்சயமா हो। கர்த்தர் பெரிய परमेश्वर காரியங்களை निश्चित செய்வார். निर्माण चीजों को உங்கள் करेंगे। களஞ்சியங்கள் நிரம்பி तुम्हारे வழியும். भंडार जो है கர்த்தர் भरेंगे। உங்களை பொருளாதாரத்திலே परमेश्वर செழிக்க तुम्हें பண்ணுவார். भौतिक चीजों में बढ़ाएंगे। இது உண்மை, ये सच्चाई है, இது சத்தியம். ये सत्य है। இதற்காக इसके लिए கொடுக்கக்கூடிய जो देने இந்த वाले வழிமுறைகளை सारे रस्तों को நாங்க ஸ்கிரீன்ல हम போட்டுக்கிறோம். स्क्रीन में डालेंगे। எங்கள் அக்கவுண்ட் நம்பர் இருக்கிறது. हमारे अकाउंट नंबर பேங்க்ல போய் போடலாம். बैंक में डाल के जा सकते இல்லாவிட்டால் हैं, या फिर கூகுள் பேல போடலாம். आप गूगल पे यूपीआई मीडियम से भेज सकते சிலர் हैं। கொடுக்க ஆரம்பித்துக் கொண்டு कुछ लोग வருகிறீர்கள். दे रहे हैं। தெரியாதவர்கள் जो नहीं जानते हैं, தெரிந்தவரிடத்திலே கற்று आप जो जानते हैं उनसे सीख உங்கள் लीजिए। காணிக்கைகளை, अपने दानों உங்கள் को, நன்கொடைகளை, तुम्हारे जो रकम को, உங்கள் தசமபாகங்கள் तुम्हारे காணிக்கைகளை दशमांश और दान को தாராளமாய் आप செலுத்துங்கள். उदारता के साथ दे सकते கர்த்தர் हो। உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष நாம் करेंगे। ஜெபிக்கலாமா? हम प्रार्थना करेंगे। எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, யாரெல்லாம் கர்த்தருக்கென்று உற்சாகமாய் கொடுக்க இந்த ஊழியத்தில் நீ கொடுத்த ஊழியத்திலே விதைக்கிறார்களோ, परमेश्वर जो कोई भी उत्साहित होकर आपने जो इस मिनिस्ट्री को दिया उसमें देना चाहेंगे, உம்முடைய जो बोझते हैं, வசனத்தின்படி அவர்களை ஐஸ்வர்யவான்களை परमेश्वर மாற்றுவீர். आपके वचन के अनुसार उन्हें धनी बना அவருடைய रहे हो। குறைவை धन्यवाद। எல்லாம் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாக்குவீர். उनके सारे कमियों को आपकी महिमा की धन के अनुसार उन्हें बना அமுக்கி पूरा करना। குலுக்கி சரிந்து விழும்படி மடியில் அளந்து போடுகிறவர். परमेश्वर आप दबाकर वे उबल कर बाहर निकले, उतने दूर तक आप आशीष करने वाले பெரிய हो। ஆசீர்வாதத்தை बड़े आशीर्वादों को ஒவ்வொருவருக்கும் आप தருவீர். हर एक को देने वाले हो। விசுவாசிக்கிறோம். विश्वास करते हैं, விதைக்கிறவர்களை जो बोते हैं பெருக उन्हें பண்ணுவீர். बढ़ाना। உமக்கு நன்றி ஆண்டவரே. आपको धन्यवाद। ஆசீர்வதித்து விடுவதற்காக आशीष நன்றி. करने वाले हो, धन्यवाद। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय लोगों, இந்த வீடியோக்கள் இந்த வீடியோக்கள் மூலமாய் आप हमारे वीडियो के द्वारा அற்புதங்களை பெற்றவர்கள் जिन्होंने चमत्कार पाया தயவு है, செய்து आप कृपया करके உங்கள் செல்போன்லயாவது आपके सेल फोन में உங்கள் சாட்சிகளை आपके गवाहियों को ஆடியோ வீடியோ அழகா எடுத்து आप उसे वीडियो में रिकॉर्ड நீங்கள் करके எங்களுக்கு आप हमें வாட்ஸ்அப்ல व्हाट्सएप में அனுப்பி வைக்கலாம். भेज सकते हो। அதற்கான நம்பர்ஸும் उसके கொடுத்திருக்கிறோம். सारे नंबर्स को हम दिए हैं நீங்கள் स्क्रीन में। அனுப்பி வைப்பீர்களானால் आप जब आप वीडियो भेजेंगे எங்களுடைய புரோகிராமிலே हमारे कार्यक्रम அந்த में சாட்சிகளை उन सारे गवाहियों को வெளியிடுவதற்கு बाहर देने के लिए வசதியா இருக்கும். वह बहुत அதன் मददगार மூலமாக रहेगा और उसके द्वारा அநேகர் விசுவாசத்திலே எழும்ப முடியும். बहुत लोग विश्वास में बढ़ सकते हैं, அநேகர் அற்புதங்களை பார்க்க बहुत முடியும். लोग चमत्कार पा மறந்து सकते போக हैं। வேண்டாம். भूलना नहीं, தயவு செய்து आप कृपया அற்புதங்கள் करके நிறைய பேர் பெற்றிருக்கீங்க. बहुत लोगों ने चमत्कार पाया தயவு செய்து है, आप உங்கள் कृपया சாட்சிகளை करके आपके गवाहियों அனுப்பி को வையுங்கள். आप भेजिएगा। கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर செய்வார். महान चीजों को करेंगे। God bless you. परमेश्वर तुम्हें आशीष இப்பொழுது பாடலை பாடுவோம். करेंगे। आप हम गीत को गाएंगे। நீங்கள் உங்கள் காணிக்கை என்ற விதையை आप अपने दान नामक बीज को விதையுங்கள். आप बोने लगिए। கர்த்தர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष करे। ஆமென். आमेन। திருப்பாதம் நம்பிவந்தே கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே ஓ தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலும் கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே ஓ கருத்தாய் விசாரித்து என்றும் கனிவோடென்னை நோக்கிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை
தமதன் கண்டடைந்தே தேவ சமூகத்திலே மனவேண்டுதல் கேட்டிடும் மனமாரமாதனிரல்ல மனவேண்டுதல் கேட்டிடும் எந்தன் உள்ளம் ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் எந்தன் உள்ளம் ஊற்றி ஜெபித்தேன் இயேசுவே உம்மை அண்டிடுவேன் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன் கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன் கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நீரேட்டிடும் என்னை கைவிடாதிரும் நாதா என்ன நிந்தை நீரேட்டிடும் உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீதிடுமே உமக்காக யாவும் சகிப்பே உமது பலன் நீதிடுமே திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன் கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தமதன் கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே தேவ சமூகத்திலே. எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, இந்த மே மாதத்திலே இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். तो इस मई महीने के पहले इस रविवार के दिन में परमेश्वर की आराधना हम कर रहे हैं. அவருடைய சமூகத்திலே நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். उसके सम्मुख में आकर हम प्रार्थना कर रहे हैं. இப்பொழுது அவருடைய வார்த்தையை கேட்கிற ஒரு நேரம். अब उसके वचन को सुनने का यह समय है. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து हमारे परमेश्वर यीशु मसीह जो है நம்மோடு பேசுகிற ஆண்டவர், हमारे साथ बात करने वाले प्रभु हैं. கடவுள் நம்மோடு பேச விரும்புகிறார். भगवान जो है हमसे बात करना चाहते हैं. நாம் தான் கவனமாய் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும். हमें धीरज के साथ
सुनना है उनके शब्द को। இந்த உலகத்திலே மனிதர்கள் ஆண்டவருடைய சத்தத்தை சரியாய் கேட்காததினால்தான் तो आज दुनिया में इंसान जो है परमेश्वर की उस आवाज को गौर से नहीं सुन रहा है। इस वजह से ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிற நிறைய ஆசீர்வாதங்களை நாம் பெற முடியாமல் போய்விடுகிறது. परमेश्वर ने हमारे लिए जो आशीर्वादों को रखे हैं वो आशीर्वादों को हम पाए बिना चले जाते हैं। இந்த வாரத்திலே இந்த நாளிலே इस हफ्ते में इस दिन में இரண்டு காரியங்களை உங்களோடு நான் பேச போகிறேன். मैं दो चीजों के बारे में आपसे बात करना அது चाहूंगा। ரொம்ப முக்கியமானது. ये जो है बहुत मुख्य है। இது ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவரை இயேசுவை இன்னும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாத எந்த மனிதனுக்கும் மனுஷியும் இந்த செய்தி முக்கியமானது. तो परमेश्वर के बच्चे रहे या परमेश्वर के ऊपर जो विश्वास नहीं करते हैं, वे चाहे कोई भी नर या नारी रहे, वह उनके लिए यह संदेश बहुत आवश्यक है। இது ரொம்ப மனிதனுடைய வாழ்க்கையிலே மிகவும் தேவையில்லாத ஒன்று, ஆனால் அதுதான் மனிதனை இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிற ஒன்று. ये जो कार्य जिसको मैं बताने जा रहा हूँ वह इंसान के जीवन में आवश्यक नहीं, लेकिन ये कार्य दुनिया उसकी जिंदगी को नाश कर रही है। ரெண்டு முக்கியமான காரியங்கள். दो चीजें हैं जो मुख्य तौर में हैं। ஒன்று पहला जो है கவலை, चिंता जो है, இரண்டாவது दूसरी बात பயம். और डर। இந்த ரெண்டையும் इन दोनों चीजों को எந்த ஒரு மனிதன் மேற்கொண்டு வாழ்கிறானோ, जो कोई भी इंसान इन दोनों बातों के ऊपर अधिकार जमा कर जीता है, அவன் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை அவன் முழுமையாக அனுபவித்து மகிழ்ச்சியோடு இருப்பான். वह जो है परमेश्वर के आशीर्वादों को पूरी तरह से ग्रहण करेगा, उसका अनुभव करेगा और स्वतंत्र करके जिएगा। சிலர் அடிக்கடி கவலைப்படுவார்கள். कुछ लोग जो हैं हर बार लगातार चिंता में रहते हैं। எப்போதும் கவலைப்பட்டு கொண்டிருக்க மாட்டார்கள். हमेशा वे जो है चिंता नहीं करते। ஆனா சிலர் कुछ लोग जो है வாழ்க்கையை கவலையாக தங்களை மாற்றிக் கொள்வார்கள். कुछ लोग जो है अपनी पूरी जिंदगी को चिंता में बिताते हैं। அருமையானவர்களே, मेरे प्रियजनों, இதை குறித்து தான் வேதத்திலே இயேசு சொல்லும் பொழுது சொன்னார், इसके बारे में जब बाइबल में यीशु मसीह जब कहते हैं तो इस तरह से कहते हैं, மனிதன் முதலாவது எதற்காக கவலைப்படுகிறான்? पहले इंसान किस बात को लेकर चिंता அவன் करता है। ஏதோ தன்னுடைய வாழ்க்கையிலே குறைவுபடும் பொழுது, ஏதோ ஒரு தேவை அவனுக்கு வரும் பொழுது அதை குறித்து அவன் கவலைப்படுகிறான். तो जब कोई घटी उसके जिंदगी में आती है, जब किसी बात की जरूरत उसके जीवन में आती है, तो उस बात की चिंता वह करने लगता है। எதிர்காலத்தை குறித்து அவன் वह கவலைப்படுகிறான். अपने भविष्य के को लेकर चिंता करता है। சூழ்நிலைகள் அவனுக்கு சாதகமா இல்லாத பொழுது அவன் கவலைப்படுகிறான். जब परिस्थिति जो है उसके संग या उसके साथ जब नहीं देती है तो वो चिंता करता है। அந்த கவலை அதிகமாகும் பொழுது जब वो चिंता उसकी जिंदगी में बढ़ती हुई जाती அவனுடைய है, வாழ்க்கையிலே பயமும் அவனை பிடித்துக் उसकी கொள்கிறது. जिंदगी में जो है डर हावी होने लगता இது है। ரெண்டும் இணைந்து மனிதனுடைய வாழ்க்கையை அழிக்கக்கூடிய ஒரு சாத்தானுடைய கருவிகள் என்றே நான் சொல்ல तो முடியும். ये दोनों बातें जो हैं मिलकर शैतान की हथियार बन जाता है तुम्हें मिटाने के लिए। ஆகவேதான் இயேசு கிறிஸ்து பூமியிலே அவர் மனிதனாக வாழ்ந்த அந்த நாட்களிலே यीशु मसीह जब पृथ्वी में इंसान के तौर में जब जी रहे थे அவர் उन दिनों में, அடிக்கடி சீசர்களை பார்த்து சொன்னது, वो हमेशा चेलों को देकर इस बात को कहते हैं, நீங்கள் கவலைப்படாதிருங்கள், तुम्हें चिंता नहीं करना है, நீங்க பயப்படாதிருங்கள், तुम डरना नहीं, கலங்காமல் இருங்கள். चिंता किए बिना रहना। பயம் வந்துவிட்டால் जब डर आ जाता है கலக்கம் வருகிறது. हम कांपने लगते हैं, தீயில் ஒரு விதமான हमारे ஒரு अंदर பதற்றம் வருகிறது. हम कांपने लगते हैं, हमारे अंदर बेचैनी आ जाती है। ஆகவே அந்த பயம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றும் செய்ய விடாதபடிக்கு நம்மளை முடக்கி போட்டு वह விடுகிறது. डर जो है हमारी जिंदगी में हम आगे न बढ़े, कुछ भी कार्य को करने नहीं देती। சிலருடைய வாழ்க்கையிலே பார்த்தால் அவர்கள் கவலைப்பட அவர்களுக்கு சரீரத்திலே நோய்கள் வந்து அவர்கள் சீக்கிரத்திலே மரித்து போவதும் உண்டு. कुछ लोग जो है अपनी जिंदगी को लेकर इतनी चिंता करते हैं कि कभी कभार बीमार पड़ जाते हैं, उसी बीमारी में मर भी जाते हैं। கவனமா இந்த செய்தியை तो इस கேளுங்கள். संदेश को हमें ध्यान से सुनना है। இப்படிப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவர்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலையை இயேசு தருவார். इस तरह की परेशानी में जो कोई भी है, आज यीशु मसीह उन्हें छुड़ाने वाले हैं। மத்தேயு
மத்தை 6ஆம் அதிகாரத்திலே मत्ती सुसमाचार के पुस्तक के 6वें अध्याय में 27ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது जब हम 27th वर्स को पढ़ेंगे, கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? तो तुम में कौन है जो चिंता करके अपने जीवन काल में एक घड़ी भी बढ़ा सकता है? 31ஆம் வசனம், और 31वां वचन इस तरह से ஆகையால் कहता है, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள் என்று இயேசு சொல்லுகிறார். इसलिए तुम चिंता करके यह न कहना कि क्या हम खाएंगे, क्या हम पिएंगे और क्या நல்ல पहनेंगे। கவனமா तो கேளுங்கள். इस बात को हम ध्यान से இந்த सुनेंगे। வார்த்தைகளை இயேசு சொல்லுகிறார். यीशु मसीह इन शब्द को कहते हैं। எனக்கு ஒரு 100% ஒரு நம்பிக்கை இயேசுவுடைய வார்த்தையில உண்டு. मुझे 100% यीशु मसीह के शब्द में भरोसा है। உலகத்திலே மனிதன் சொன்னால் ஒருவேளை அதை நம்பலாம், நம்பாமலும் விட்டு விடலாம். कुछ समय में जब इंसान कुछ कहता है तो कभी कभार हम भरोसा कर सकते हैं या नहीं भी कर सकते ஆனால் हैं। இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் கண்ணை மூடிவிட்டு அப்படியே நம்பலாம். तो यीशु मसीह के मुंह से निकलने वाली हर एक शब्द जो है उस पर आप आंख बंद करके भरोसा कर सकते நான் हैं। 30 வருஷத்துக்கு மேல ஊழியம் செய்கிறேன். मैं भी 30 साल के ऊपर सेवा कर रहा हूँ। சபைக்கு வருகிற மக்கள் மற்றும் ஆண்டுடைய பிள்ளைகளும் வாழ்க்கையில கவலைப்படுவதை ஒரு சுவாபமாகவே மாற்றிக் கொண்டார்கள். तो लोग जो है जो कलीसिया में आते हैं वे चिंता को लेकर अपनी जिंदगी को बिताना एक दूसरे गुण के समान लेकर उसे एक आदत के तौर में करते हैं। என்னிடத்துல நிறைய விசுவாசிகள் சொல்லி இருக்கிறார்கள், நிறைய ஊழியக்காரர்களும் சொல்லி இருக்கிறார்கள். तो मेरे पास बहुत सेवकों ने इस तरह से कहा है, बहुत तरह के विश्वासियों ने आकर इस तरह से कहा, கவலைப்படாமல் எப்படியா இந்த உலகத்திலே வாழ முடியும்? पास्टर जी इस बात चिंता किए बिना हम किस तरह से अपनी जिंदगी को बिता सकते हैं। ஆனால் வசனம் ஆண்டவர் இயேசு என்ன சொல்லுகிறார்? परमेश्वर यीशु मसीह इसके बारे में क्या कहते हैं? முடியாத ஒன்றை அவர் ஒருபோதும் சொன்னதே கிடையாது. परमेश्वर तुमसे जो हो नहीं पाएगा उस बात को करने के लिए कभी नहीं कहेंगे। இயேசு சொன்னார், यीशु ने कहा, என் நுகம் அது லகுவாக இருக்கிறது. மயோக், मेरी नूह जो है वह बहुत आसान है। என்னுடைய சுமை அது மிகவும் அது ரொம்ப லேசானது. मेरा जो बोझ है बहुत आसान है, तुम्हारे शरीर में हल्का होगा। ஆகவே ஆண்டவர் இயேசு சொல்லுகிற ஒவ்வொன்றும் நமக்கு அவ்வளவு பாரமானது அல்ல. परमेश्वर यीशु मसीह की जो कार्य जो है जो भी बोलते हैं वो बोझ के समान ஆகவே नहीं। ரெண்டு காரியத்தை சொல்ல போகிறேன். तो मैं दो चीजों को आज ஒன்று कहने वाला கவலை. हूँ। चिंता जो இந்த है, கவலையை நீ மேற்கொண்டு விட்டாய் என்றால் यदि हम पहले इस चिंता को जीत लेते हैं நான் உனக்கு சொல்லுகிறேன், तो मैं तुम्हारे पास कहना வாழ்க்கையில चाहूंगा 90% அந்த परसेंटेजக்கு மேல उन வாழ்க்கையில ஒரு பெரிய வெற்றி உள்ள வாழ்க்கை நீ வாழ ஆரம்பித்து तुम விடுவாய். अपने जीवन में 90% के ऊपर बहुत जीत के साथ एक जीवन बिता सकते அதனால हो। தான் பிசாசுக்கு தெரியும். इस वजह से शैतान को पता நான் है। அடிக்கடி சொல்லுவதுண்டு, मैं एक बार ये बात को कहता हूँ। நான் ஆங்கிலத்தில் இப்படி சொல்லுவேன், मैं इस तरह से इंग्लिश में कहता हूँ, if you laugh Satan will cry, यदि आप हंसोगे तो शैतान रोता है, if you cry अगर आप रोओगे Satan will laugh और and dance before you. तो तुम्हारे सामने शैतान नाचेगा, कूदेगा और हंसेगा भी। உன்னை சந்தோஷமா இருக்க விடாமல் இருப்பது என்ன? கவலை. तो तुम्हें खुश रहने के लिए नहीं देती है, क्या बात है? वह चिंता है तुम्हें जो खुश रहने के लिए என்ன नहीं देती। கவலை? वो किस प्रकार की चिंता है? எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உடுப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படுகிறது. அதைத்தான் கவலைப்படாதிருங்கள் என்று तो சொல்லுகிறார். किस बात को लेके हम चिंता करते हैं? क्या खाएंगे, क्या पीएंगे, क्या पहनेंगे? इस बात को लेके चिंता न करना, इस बात को यीशु कहते हैं। அதுக்கு தான் இயேசு அழகா சொல்றார். तो इस वजह से यीशु मसीह सुंदर तरीके से हमसे कहते நீங்க हैं। லூக்கா 12ஆம் அதிகாரத்தை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதே அங்கே சொல்லி அங்கே பார்க்க முடியும். यदि लूका के 12वां अध्याय को यदि हम देखेंगे तो हम देख सकते हैं, அங்கே அழகாய் சொல்லுகிறார். वहाँ कहते हैं सुंदर तरीके से। பாருங்கள், லூக்கா 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். तो लूका 12वां अध्याय 24वां वचन, காகங்களை கவனித்து பாருங்கள், कौवों पर ध्यान दो, அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, वे न बोते हैं न काटते हैं, அவைகளுக்கு பண்டகசாலையும் இல்லை, நோ பேங்கிங் न उनके भंडार
அடுத்தது அந்த களஞ்சியமும் இல்லை என்றால் அதுவும் பேங்க் தான். और न खाता होता है, இல்லாவிட்டாலும் फिर भी அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். परमेश्वर उन्हें खिलाते हैं. அத மத்தேயுல நீங்க பார்க்கும் பொழுது, इसी बात को जब मत्ती में पढ़ते हैं, மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே मत्ती के 6वें अध्याय में, அவைகளை உங்கள் தேவன் அவைகளை போஷிக்கிறார். तो परमेश्वर जो तुम्हारे परमेश्वर उनको खाना खिलाते हैं. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். तब इस बात को ध्यान से सुनेंगे, நல்ல கவனமாய் நீங்கள் இதை கவனிக்க வேண்டும். ध्यान से हमें इस बात को गौर से सुनना है. ஆகவே அவைகளை தேவன் உங்கள் தேவன் பிழைப்பூட்டுகிறார். तुम्हारा परमेश्वर जो है उनको भोजन देता है, அது அடுத்து उन्हें என்ன खिलाता சொல்றார் பாருங்க. है. और अगला क्या कहते हैं? பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவு விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறார். तो परमेश्वर उसी लूका में लिखा गया है कि तुम पक्षियों से कितने विशेष हो. We are more special than the birds to God. तो हम जो है बनाई गई पक्षियों से अधिक मुख्य है परमेश्वर के नजर में. நல்ல கவனமா பாருங்க. तो हमें ध्यान से देखना है. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், तो परमेश्वर हमसे कहते हैं, அவைகளை பிழைப்பூட்ட முடியும் என்றால் यदि परमेश्वर उन्हें खिला सकेंगे, உங்களையும் அவர் அழகாய் பிழைப்பூட்ட तो முடியும். परमेश्वर तुम्हें भी सुंदर तरीके से चला सकेंगे. உங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவர் தர முடியும். तुम्हें जो जरूरत है हर एक चीज को परमेश्वर तुम्हें दे सकते हैं. அதனால தான் ஆண்டவர் तो சொல்றார். इस वजह से परमेश्वर कहते அடுத்து हैं என்ன சொல்லுகிறார்? और कहते हैं 27ஆம் வசனம், 27 जो है, காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். तो லூக்கா 12:27ஆம் வசனம். तो लूका 12 अध्याय में 27 वर्ष को पढ़ेंगे. காட்டு புஷ்பங்களை எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். शोषणों पर ध्यान करो அவைகள் உழைக்கிறதும் இல்லை, कि वे कैसे कैसे बढ़ते हैं. அவைகள் நூற்கிறதும் இல்லை, அந்த Dress எல்லாம் தைச்சு கொள்ளுறது இல்லை. वे जो है न परिश्रम करते हैं न काटते हैं. என்றாலும் फिर भी சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்லு. சாலமோன் ராஜா கூட அவைகள் ஒன்று போல உடுத்தினது இல்லையா. फिर भी मैं तुमसे कहता हूँ कि सुलेमान भी अपने सारे वैभव में उसने उनमें से किसी एक के समान वस्त्र पहने हुए न था. அத கீழே சொல்ற, और नीचे कहते हैं, இப்படி இருக்க यदि इस तरह से हो, அல்ப விசுவாசிகளே, तो अल्प विश्वासियों, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால், अगर परमेश्वर मैदान की घास को जो आज उगता है और उगता है और कल बटी के झोंक में चले जाता है, உங்களுக்கு உடுத்து வைப்பது அதிக நிச்சயம் அல்லவா. तो परमेश्वर क्या तुम्हें अधिक न पहनाएगा. உங்களை போஷிப்பது அதிக நிச்சயம் क्या அல்லவா. परमेश्वर तुम्हें भोजन नहीं देंगे. உங்களை காப்பாற்றுவது அதிக परमेश्वर நிச்சயம் तुम्हें அல்லவா. क्या सुरक्षित नहीं रखेंगे. உங்களுக்கு வேலை தருவது அதிக நிச்சயம் तुम्हें அல்லவா. एक नौकरी को देंगे, वह क्या निश्चित नहीं. உங்கள் வருமானத்தை பெருக பண்ணுவது அதிக क्या நிச்சயம் அல்லவா. तुम्हारे पगार को परमेश्वर बढ़ा के नहीं दे सकते. உங்களை குறைவில்லாமல் பாதுகாப்பது அதிக நிச்சயம் क्या அல்லவா. तुम्हें कमी के बिना परमेश्वर सुरक्षित नहीं रख सकते. அழகா உங்களை உடுத்துவிப்பார், ட்ரெஸ் பண்ணுவார். परमेश्वर तुम्हें सुंदर तरीके से पहनाएंगे. பாருங்க, சாலமோன் கூட அவளை அழகா உடுத்தினது இல்லையா. यहाँ पर परमेश्वर कहते हैं कि सुलेमान अपने वैभव में ऐसे वस्त्र को कभी नहीं அதனால पहना है. காட்டு புஷ்பங்களை கவனித்து इसीलिए பாருங்கள். शोषणों को देखना करके, शोषणों को देखना நிறைய करके, விஷயங்களை அவருடைய சிருஷ்டிப்பில் இருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். परमेश्वर बहुत सारी चीजों को अपनी बनाई हुई कार्यों में से परमेश्वर सिखाते நான் हैं. அடிக்கடி நல்ல பூக்களை கவனித்து பார்ப்பேன். तो हमेशा मैं फूलों को देखता हूँ. அதுக்கு மனம் கொடுத்திருக்கிறார். परमेश्वर ने उन फूल के अंदर सुगंध को दिया है. அடுத்தது அந்த பூக்களுக்கு இருக்கிற கலர்ஸ் பாருங்க. और उस फूल के रंग को देखना. அந்த இலைகள் புல்லுகள், அந்த புல்லுகளுக்கு இருக்கிற கிரீன் கலரை பாருங்க. तो घास की जो हरियाली जो है, उस हरियाली को, हरे भरे रंग को எவ்வளவு देखना. அழகாய் உடுத்து வைத்திருக்கிறார். परमेश्वर ने कितने दूर तक उनको बनाया है, रचना की है, ஒரு बनाया है. ஸ்டாண்டர்டான நல்ல Dressகளை கொண்டு உன்னை உடுத்து வைப்பது அதிக நிச்சயம், நம்பணும். तो तुम्हें अच्छे उत्तम कपड़ों से तुम कपड़ों को रख के पहना सकते हैं करके विश्वास
करना है, ஆனால் लेकिन இவைகளை ஆண்டவர் எனக்கு செய்வார் என்பதற்கு உனக்கு என்ன இல்லாமல் போய்விட்டது? तो परमेश्वर ये सब चीजों को करेंगे करके मेरे पास क्या नहीं है? அதான் சொல்றார், அற்ப விசுவாசிகளே. तो परमेश्वर हमें देख के कहते हैं कि अल्प विश्वासियों, அப்ப ஆண்டவர் மேல परमेश्वर के நமக்கு ऊपर ஒரு விசுவாசம் வரல. तो हमें विश्वास नहीं आता है। அதனாலதான் तो इस वजह அந்த से 12ஆம் அதிகாரத்துல 29ஆம் வசனம், 12 अध्याय में 21 जो वचन जो कहता है, ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். तो क्या पहनेंगे, क्या खाएंगे, क्या पिएंगे, इन बातों की प्रश्न न उठाओ और शक किए बिना रहना। இங்க சொல்லிருக்கிறா, क्या लिखा गया है? கேளாமலும். तो पूछे बिना, யார்கிட்ட கேட்க வேண்டாமா? किससे पूछना नहीं चाहिए? ஆண்டவர்கிட்டயே கேட்க வேண்டாமா? परमेश्वर से पूछने की जरूरत नहीं நீ है। செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, तुम्हें सिर्फ एक ही काम करना இயேசுவை है। உன் சொந்த இரட்சகராய் விசுவாசித்து அவரை ஆண்டவராய் நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். यीशु मसीह को अपने भगवान के तौर में, प्रभु के तौर में मानकर अंगीकार करना इतना काफी है। அதுதான் யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது. इसी बात को யோहन्ना पहला अध्याय 12वां पद हमसे அவருடைய कहता है। நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை கோடி பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். तो उसके नाम में जो कोई भी यीशु मसीह को अंगीकार करते हैं, वे चाहे कितने करोड़ों में रहे, परमेश्वर उन सभी लोगों को परमेश्वर के पुत्र बनने की अधिकार देते हैं। கலாத்தியர்ல படித்து பார்க்க முடியும். यदि हम गलातियों में पढ़ते ரோமர் हैं, 8ஆம் அதிகாரத்தை படித்து रोमियो के பாருங்கள். 8वें अध्याय को நீங்கள் पढ़ेंगे, தேவனுடைய சுதந்திரவாளிகளாய் மாறி आप जो விடுகிறீர்கள். है परमेश्वर के स्वतंत्र, तुम परमेश्वर के हकदार बन जाते हो। அவர் உங்களுக்கு சொந்த தகப்பனாக மாறி परमेश्वर விடுகிறார். तुम्हारी, परमेश्वर की संतान और परमेश्वर की प्रजा और परमेश्वर तुम्हारे पिता बनते हैं। யோவான் 8ஆம் அதிகாரத்திலே யோहन्ना के 8वें अध्याय இயேசு में கிறிஸ்துவோடு நாம் தேவனுக்கு உடன் சுதந்திரவாளிகளாய் மாறி यीशु விடுகிறோம். मसीह के साथ हम उसके सगे भागीदार हैं। எனக்கு तो அருமையானவர்களே, इस बात को समझना நல்ல है। ஆண்டுடைய வசனத்தை நம்ப வேண்டும். परमेश्वर के बच्चों इस शब्द को विश्वास குறைவுகள் करना, இருக்கலாம், कमी रह सकती है, ஆனாலும் लेकिन फिर அவரை भी நம்ப வேண்டும். परमेश्वर के ऊपर भरोसा என் करना है। ஆண்டவர் मेरा प्रभु என் குறைவை எல்லாம் मेरे நிறைவாக்குவார். सारे कमियों को पूरा करेंगे। நல்ல கவனித்து उसे பாருங்கள். ध्यान से सुनना சாரிபாத்து है। விதவையினுடைய வாழ்க்கையில கொஞ்சமாவும் கொஞ்சம் எண்ணெய் தான் இருந்தது. सारी बात नामक विधवा के जीवन में सिर्फ थोड़ा आटा और तेल था। ஆனால் எலியாவுடைய வார்த்தையின்படி அவள் செய்த பொழுது जब एलिया के शब्द को सुनकर वो करने लगी, முதல் அப்பத்தை எடுத்து சுட்டு எலியாவுக்கு கொடுத்த பொழுது जब पहली रोटी को बनाकर उसने जब दिया एलिया को, அவளுடைய வாழ்க்கையில பஞ்சகாலம் எல்லாம் அப்பமும் அங்கே தண்ணி அங்கே மாவும் எண்ணெயும் குறையாமல் இருந்தது. तो वहां पर उसके जीवन में पूरे अकाल के दिन में उसके घर में रोटी और तेल की जो कमी नहीं हुई। யாத்ராகமம் 23ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. एक्सोडस के निर्गमन के पुस्तक में 21 में कहा गया है, 25ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், 25 मैं सोच रहा உன் हूं, அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हारे रोटी और पानी को आशीष करेंगे। அவர் வியாதியை உன்னிலிருந்து நீக்குவார். परमेश्वर रोग को तुम में से दूर करेंगे। எனக்கு அருமையானவர்களே, मेरे प्रिय परमेश्वर அவரை के लोगों, நம்பணும். परमेश्वर के ऊपर विश्वास உனக்கு करना है। செழிப்பான வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். हष्ट पुष्ट एक जीवन को रखे हैं। உன்னுடைய வாழ்க்கை அவர் ஒருபோதும் குறைந்து போக விட மாட்டார். परमेश्वर तुम्हारी जिंदगी को कभी भी घटने नहीं देंगे। நீதிமானுடைய பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிவதில்லை என்று வேதம் धार्मिक சொல்கிறது. के बच्चे कभी रोटी के पीछे नहीं जाएंगे। 128ஆம் சங்கீதத்தை போய் படித்து பாருங்கள். 128 भजन संगीता को पढ़ेंगे। அங்கே நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் நீவிதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. तो परमेश्वर का भय मानने वाला मनुष्य जो है इस तरह से आशीर्वाद को पाएगा। கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கும் பொழுது நீ தாழ்ச்சி जब அடைவதில்லை. परमेश्वर तुम्हारे चरवाहा है, तुम्हें कोई भी चीज की घटी ना அவர் होगी। உனக்கு மேய்ப்பரா வரணும். परमेश्वर तुम्हारे चरवाहा बनना चाहिए। அப்பதான் கவலை உன்னை तब விட்டு जाकर चिंता हमें छोड़कर जाएगी। இயேசு உன்னோடு இருக்கும் பொழுது यीशु जब तुम्हारे साथ உன்னை रहेंगे கைவிடவே तो மாட்டார். यीशु तुम्हारे हाथ को नहीं உன்னுடைய छोड़ेगा। வாழ்க்கையில परमेश्वर குறைவுகள் வந்தாலும் तुम्हारे जिंदगी में चाहे कमी அவர் आए, நிறைவாக்குவார். परमेश्वर उसे नया पूरा அவர் बनाएगा। நிறைவாக்குகிற परमेश्वर தெய்வம். उसे पूरा बनाने वाले प्रभु ஏனென்றால் हैं। क्योंकि எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான். हर चीज का निर्माण करने वाला वह है। பறவைகள் மேல் அக்கறை உள்ள தெய்வம். वह जो है पक्षियों के ऊपर
ध्यान करने वाले, காட்டு புஷ்பங்களின் மேல் அக்கறை உள்ள தெய்வம். शोषणों के ऊपर ध्यान देने वाले प्रभु हैं। அதுக்கெல்லாம் ஒரு அக்கறை இருக்குமானால் जब परमेश्वर ऐसी छोटी बातों पर ध्यान दे அவருடைய सकते हैं, பிள்ளையாய் நீ மாறின பிறகு உன்னை அவர் கைவிடுவாரோ? क्या जब तुम परमेश्वर के बच्चे बन जाते हो, क्या तुम्हारे हाथ को परमेश्वर छोड़ देंगे? எங்க எந்த ஊர்லயாவது ராஜா தாம் பிள்ளைய பட்டினியாய் போட்டு நல்ல Dress இல்லாம போட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பானோ? कोई तो जगह में कहीं भी आप एक राजा अपने बेटे को भूखा डालकर उसको वस्त्र पहनने के लिए दिए बिना रहता है? நிறைய பணக்காரன் சொல்லுவான், बहुत अमीर कहते டேய் हैं, ஏண்டா சும்மா போற, क्यों ऐसे खाली हाथ जा रहा காரை है, எடுத்துட்டு போடா. तुम मेरे कार को लेके जा। பாருங்கள், तो देखिए அவ்வளவு வைத்திருக்கிறான் அவன். इतना पैसे रखा है, ஆகவேதான் மகன் நடந்து போவதை அவன் விரும்பவில்லை. तो अपना बेटा चल के जा रहा है, इसे वो नहीं चाहते हैं। நீங்களும் அப்படித்தானே நாம் इस तरह से இருக்கிறோம். हम भी है ना। வேதம் சொல்லுகிறது, परमेश्वर का वचन இயேசு कहता சொல்லுகிறார், है, यीशु कहते हैं, பொல்லாதவர்களாகிய நீங்களே जब बुरे तुम, உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது जब तुम अच्छे वस्तुओं को देना जानते हो, பரம பிதாவானவர், तुम्हारे परम पिता, நமக்கு ஒரு பிதா இருக்கிறார், हमारे पिता एक நம்முடைய हैं, தகப்பன் ஒருவர் हमारे இருக்கிறார். परमेश्वर हैं, அவர் நமக்கு நன்மையானவைகளை परमेश्वर கொடுப்பது हमारे அதிக लिए நிச்சயம். भले चीजों को देना बहुत निश्चित है। ஆகவே तो इस वजह கீழே से சொல்றார், नीचे कहते அந்த हैं, கவலையை குறித்து சொல்லி मैं கொண்டிருக்கிறேன். सभी चिंता के बारे में कह रहा हूँ, கவலைப்படாத. चिंता मत करना, நிச்சயமா निश्चित உன்னை காப்பாற்றுவார். परमेश्वर तुम्हें बचाएंगे, அவர் உனக்கு உதவி परमेश्वर செய்வார். तुम्हारी मदद உன்னை करेंगे, கைவிட மாட்டார். परमेश्वर तुम्हारे हाथ को யார் नहीं உன்னை छोड़ेंगे, கைவிடலாம்? कोई भी तुम्हारे हाथ को உனக்கு छोड़ दे, உனக்கு நம்பத்தகுந்த மனிதர்கள் உன்னை கைவிடலாம். तुम्हारे जान पहचान के भरोसेमंद लोग तुम्हें छोड़ நீ सकते வேலை हैं, பார்த்து உன் எஜமான் உன்னை கைவிடலாம். जहाँ पर तुम काम कर रहे हो वो तुम्हारा मालिक तुम्हें छोड़ सकता இயேசு है, மேல விசுவாசம் लेकिन வைச்சிட்டேன்னா यीशु मसीह के ऊपर जब विश्वास அவர் உன்னை रखोगे, கைவிடவும் तो மாட்டார். परमेश्वर ना ही तुम्हारे உன்னை हाथ விட்டு को விலகவும் छोड़ेंगे, மாட்டார். ना ही तुमसे दूर எந்த होंगे, சூழ்நிலையிலும் कोई भी परिस्थिति உன்னை में போஷிப்பார். परमेश्वर तुम्हें உன் भोजन குடும்பத்தை देंगे, போஷிப்பார். तुम्हारे परिवार को உன்னை भोजन देंगे, கைவிடவே तुम्हारे மாட்டார். हाथ को नहीं छोड़ेंगे। அதனால தான் அவர் तो சொல்றார், इस वजह से परमेश्वर कहते ஏன்பா हैं, கவலைப்படுற? तुम क्यों चिंता कर रहे हो? கவலைப்படுகிறதுனாலே चिंता करने से உன் சரீரத்துல ஒரு முழத்தை உன்னால் கூட்ட क्या तुम முடியுமா? अपने शरीर में एक काल को बढ़ा सकते हो? பல மடங்கு உன் சரீரம் தான் மெலிந்து நோய்வாய்ப்பட்டு உன்னுடைய சமாதானம் கெட்டு சந்தோஷம் கெட்டு நிம்மதி இல்லாமல் சீக்கிரத்திலே மரித்து போவதுதான் உனக்கு तो अपने நடக்கும். शरीर में तुम्हारा मांस कम होगा, तुम जो है शांति के बिना बेचैनी में रहकर पूरी जिंदगी उसी अंधकार में बिताकर मरना अंत होगा। அதனால தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, 12 अध्याय 29 कहता है, ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். और तुम इस बात की खोज न करना कि क्या खाएंगे क्या पिएंगे, और संदेह न करना। ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று परमेश्वर हमसे एक चीज नहीं चाहते हैं, அவரை சந்தேகப்படும். उसके ऊपर शक करना या संदेह நல்ல करना। புரிந்துகொள். पर इस बात को समझ लीजिएगा, அவர்கிட்ட போய் நீ சந்தேகப்படக்கூடாது. परमेश्वर के पास जाके संदेह नहीं करना அதனால है। எபிரேயர்ல इसलिए சொல்லப்பட்டிருக்கிறது, इब्रानियों में कहा गया है, விசுவாசம் இல்லாமல் विश्वास தேவனுக்கு के बिना பிரியமாய் இருப்பது கூடாத परमेश्वर காரியம். को प्रसन्न करना ना असंभव है। Without faith you cannot please God. विश्वास के बिना हम परमेश्वर को प्रसन्न नहीं कर ஆகவே सकते। அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, इसलिए मेरे प्रिय परमेश्वर के கர்த்தர் लोगों, நிச்சயமாய் உங்களை போஷித்து परमेश्वर காப்பாற்றுவார். निश्चित तुम्हें भोजन देंगे और ஆனா அவர் बचाएंगे। 30ஆம் வசனத்தில் சொல்றார், लेकिन 30 वचन में कहते இவைகளை हैं, எல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். इन सब की पीछे संसार की जगत जातियां इन सब वस्तुओं की खोज में हैं। இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். तुम्हारे पिता जानते हैं कि तुम इन वस्तुओं की आवश्यकता में हो। பாருங்க, तो உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். संसार की प्रजा जाति इस तरह से खोजते அவங்க हैं। கவலைப்பட்டு, ஏன்னா அவர்கள் இயேசுவை விசுவாசித்து அவருடைய பிள்ளைகளாய் மாறவில்லை. वे जो है यीशु मसीह के ऊपर विश्वास नहीं कर रहे हैं और ना ही यीशु मसीह को ग्रहण कर रहे அவர்களுக்கு हैं। தான் கவலை இருக்க வேண்டும். उनके अंदर चिंता हो நீ सकती है। ஆண்டவருடைய பிள்ளையா மாறின பிறகு நீ கவலைப்படுறனா, you are something, a wrong thing is going on in your life. तो कुछ तो गलत तुम्हारी जिंदगी में हो रहा है। इस बात को अगर चिंता करोगे तो यीशु को நீ ग्रहण करने के அவருடைய बाद பிள்ளையா இருந்துகிட்டு அவரையே சந்தேகப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளை, यदि हम उसके बच्चे होकर भी हम शक कर रहे हैं उसके ऊपर, तो ये अलग बात है। உனக்கு என்ன தேவைன்னு சொல்லி அவர் அறிந்திருக்கிறார். तुम्हें इन बातों की वस्तुओं की जरूरत है कि परमेश्वर जानते हैं। இன்னொரு இடத்துல சொல்லப்படுது, நீ और एक வேண்டிக் जगह में கொள்வதற்கு कहते हैं, முன்பே அவர் என்னதென்று நீ என்ன கேட்க போறன்னு அவருக்கு தெரியுமா? तो विनती करने से पहले ही परमेश्वर जानते हैं कि तुम किस बात को लेकर विनती करोगे। அதனாலதான் तो इस वजह से 31ஆம் வசனம் சொல்லுகிறது, 31 वचन कहता அந்த லூக்கா है, 12ஆம் அதிகாரம் 31, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள்.
12:31 में कहा गया है लूका के, परंतु उसके राज्य की खोज में रहो। தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள். परमेश्वर के राज की खोज में रहो। Only seek the kingdom of God. तो परमेश्वर के राज्य को केवल खोजना, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு तब கொடுக்கப்படும். ये सारी वस्तुएं तुम्हें मिलेगी, எல்லாம் உனக்கு கொடுப்பா. सब कुछ दिया जाएगा। எத்தனை பேர் நீ நம்ப कितने போகிற? लोग भरोसा करने वाले हैं? ஆகவே तो इस वजह से கவலை चिंता जो है உன்னுடைய வாழ்க்கையில் உன் அவிசுவாசத்தினால் வருகிறது. तुम्हारे जीवन के अविश्वास के कारण आता உன் है। வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகத்தினால், ஆண்டவர் மேல் நீ வைக்கிற சந்தேகம், வசனத்தின் மேல் உனக்கு சந்தேகம் இருக்கிறதினால் கவலை तुम्हें வருகிறது. जो है परमेश्वर के वचन के ऊपर, परमेश्वर के शब्द के ऊपर शक होता है, संदेह है, इस वजह से चिंता आती है। இன்றைக்கு அந்த கவலையை तो விட்டு நீ आज வெளியே हम வரும் उस பொழுது चिंता को छोड़ के बाहर जब आएंगे, கர்த்தர் பெரிய காரியங்களை परमेश्वर உனக்கு महान செய்வார். चीजों को तुम्हारी जिंदगी में ஆகவே करेंगे। तो கவலைப்படுவதை चिंता जो करना होता है, முதலாவது நீ तो पहले விட்டுறணும். उसे छोड़ देना है। நல்ல தெரிந்து கொள்ள வேண்டும். अच्छे से समझेंगे, கவலைப்படக்கூடாது. चिंता नहीं करना है। இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்துக்கோ. आज एक निर्णय ले लेंगे। நான் அடுத்த பாயிண்ட் உனக்கு சொல்ல मैं अगला போறேன். पॉइंट बताने वाला அடுத்த हूँ। பாயிண்ட் சொல்ல போறேன். अगला पॉइंट बताने वाला हूँ। ஆண்டவரே, நான் கவலைப்பட மாட்டேன். परमेश्वर, ஆண்டவரே, मैं चिंता नहीं என் करूंगा। வாழ்க்கையில் எவ்வளவு मेरी குறைவுகள் जिंदगी में வந்தாலும் चाहे சரி, कितनी कमियां आए, குறைவு இருக்கிறது போல தெரியும், कमी होने के जैसे लग सकता है, திடீர்னு ஆண்டவர் लेकिन நிறைவாக்கிடுவார். अचानक से उसे पूरा कर ஏன்னா அவர் देंगे। அற்புதங்களை क्योंकि செய்கிற चमत्कार தேவன். को करने वाले प्रभु அஞ்சு हैं। அப்பத்தை 2 மீனை கொண்டு परमेश्वर 5000 5 பேரை रोटी, 2 பல मछली को பல ஆயிரங்களை போஷிச்சவர். रखकर परमेश्वर ने हजारों को भूख உன் मिटाया வீட்டை है। போஷிப்பா. परमेश्वर तुम्हें भोजन देंगे। உலகமே பஞ்சத்தில் இருந்தாலும் चाहे पूरी दुनिया काल रहे, இயேசுவை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். यीशु मसीह के ऊपर जो भरोसा करते हैं वे हष्ट पुष्ट रहेंगे। அப்படிதான் வேதம் சொல்லுது, इस கர்த்தரை तरह से நம்புகிறவர்கள் बाइबल कहता செழிப்பா. है, परमेश्वर के ऊपर जो भरोसा करता है वो हष्ट पुष्ट रहता இன்றைக்கு है। ஒரு தீர்மானம் तो எடு. इस भरोसे को இனி நான் विश्वास கவலைப்பட करेंगे, மாட்டேன். निर्णय लेंगे, आइंदा मैं चिंता नहीं எந்த करूंगा। சூழ்நிலையில் கவலைக்கு இடம் கொடுக்க மாட்டேன். कोई भी परिस्थिति में मैं चिंता के लिए जगह नहीं ஆண்டவரை நம்பி छोड़ूंगा। வாழ परमेश्वर के ऊपर भरोसा करेंगे। அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, मेरे प्रिय परमेश्वर के लोगों, கவலையை விட்டுருங்க. चिंता को छोड़ दीजिएगा। அடுத்த பாயிண்ட்க்கு நான் வரேன். अगले पॉइंट में हम आते हैं, और ये भी நம்முடைய வாழ்க்கையில हमारी जिंदगी में வேண்டாத ஒன்று. नहीं के बराबर है। முதல்ல கவலை पहली चिंता जो है, கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணு. थोड़ा आप कोशिश கொஞ்சம் कीजिएगा, கஷ்டம்தான். थोड़ा मुश्किल है। என் வாழ்க்கையில ரொம்ப கவலைப்படுகிற ஒரு तो மனுஷன் मैं தான். बहुत जिंदगी में चिंता करने சின்ன वाला சின்ன व्यक्ति था। விஷயத்தெல்லாம் பெருசுப்படுத்தி छोटी बातों को, அதுல உட்கார்ந்து கவலைப்பட்டு நோய்வாய்ப்பட்டு மரணம் வரைக்கும் நான் போனவன். तो छोटी छोटी बातों को बहुत सोचकर बीमार भी पड़ गया और मौत तक भी चला गया। ஆகவேதான் तो इस वजह से கவலையின் கொடுமை चिंता என்னவென்று की எனக்கு தெரியும். कठोरता क्या होती है मैं समझता அது हूँ। கடைசியிலே மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்க்கும் என்றும் எனக்கு தெரியும். वो जो है आखिर में इंसान को कहाँ ले पहुंचाएगी पता है। நான் என்றைக்கு ஆண்டுடைய வசனத்தை முழுமையாய் நம்ப ஆரம்பித்தேனோ, जिस दिन मैं परमेश्वर के वचन के ऊपर पूरी तरह से भरोसा करने लगा, படிப்படியாய் परमेश्वर एक படிப்படியாய் परमेश्वर स्टेप बाय स्टेप என்னுடைய கவலையை நான் வரவிடாமல் இன்றைய வரைக்கும் நான் காத்து மேற்கொண்டு கொண்டே तो வருகிறேன். मेरी चिंता को मैं वापस आने के लिए नहीं दे रहा हूँ, अब तक मैं उसे सुरक्षित रख रहा हूँ। முழுசும் ஜெயிச்சிட்டேன்னு சொல்ல मैं முடியாது. पूरी तरह से जीत चुका हूँ ஆனால் नहीं कह सकता, ஓரளவு लेकिन एक दूर तक நான் கவலையை மேற்கொண்டவனாக जो நிற்கிறேன். शैतान मैंने चिंता को நான் जीता இன்னும் மேற்கொள்ளுவேன். और जीतूंगा, ஒரு துளி அளவு கூட கவலைப்படக்கூடாது. तो जरा भी चिंता नहीं करना அவர் है। நம்மோடு இருக்கும் परमेश्वर பொழுது जब हमारे साथ நாம் है ஏன் तो கவலைப்பட हमें क्यों வேண்டும்? चिंता करना அவர் है। நம்மளை போஷிப்பார், परमेश्वर हमें भोजन நம்மளை देंगे, உடுத்துவிப்பார், परमेश्वर हमें நம்மை पहनाएंगे, நடத்துவார், परमेश्वर हमें चलाते हैं, கைவிடவே மாட்டார். परमेश्वर हमें छोड़ते नहीं। உறுதியாயிரு. तो इस बात में निश्चितता के साथ रहना। அடுத்த வார்த்தை अगली बात जो है பயம். डर जो है, இது ரொம்ப ये கொடுமையா. बहुत कठोर एक कार्य है। இது குறித்து ஒரு उसके சம்பவத்தை बारे நான் में உங்களுக்கு एक வாசிச்சு घटना को पढ़कर இதை சொல்லி इसे कहकर பயத்திலிருந்து நீ வெளியே डर से வந்துடணும். बाहर निकलना है। எதனால பயம் வருது? किससे हमें डर आता है? சூழ்நிலை परिस्थिति நமக்கு விரோதமாய் जब हमारे विरुद्ध में பயங்கரமாய் भयंकर रूप நம்மை से, அழிக்கிறது போல, जब मिटाने के जैसे, நாம் மூழ்கி போவது போல, जैसे हम डूब இனி जाएं, நமக்கு எதிர்காலமே இல்லை, इस तरह से ऐसा लग सकता है இனி कि भविष्य மரணம் नहीं தான் है, மிஞ்சும், अब सिर्फ केवल अंत இனி मौत ही நம்மால் है, எழும்பி நிற்கவே முடியாது आइंदा मैं खड़ा नहीं उठ நம்முடைய पाऊंगा, வாழ்க்கையே उठकर खड़ा नहीं அழிந்தது हो पाऊंगा, मेरी जिंदगी उतनी ही என்ற नाश हो ஒரு गई। நிலைமையான சூழ்நிலைகள் வரும் इस பொழுது तरह की जब परिस्थिति हमारे बीच में आती है பயம் நம்மை तो பிடிக்கிறது. डर हमें हमारे पर सवार பயம் வந்து सवारता பிடிக்கும். है, हमारे पर அப்படித்தான் सवारता ஒரு है। சம்பவம் इस तरह से சீஷர்களுக்கு நடந்தது. एक घटना चेलों के जिंदगी में हुआ। மத்தேயு 8ஆம் அதிகாரத்திலே मत्ती 8वां अध्याय இயேசு சொல்லுகிறார், यीशु कहते हैं, ஒரு பிரசங்கத்தை முடித்துவிட்டு एक சொல்லுகிறார், संदेश को
खत्म நாம் करके परमेश्वर சீக்கிரத்தில் कहते हैं அக்கறைக்கு போவோம். चलो जल्द हम दूसरे समुद्र के किनारे झील के किनारे जाते हैं। ஆகவே வேகமாய் அவர்கள் கப்பலில் அவர் படகில் तो ஏறினார்கள். सभी लोग एक नाव में चढ़ गए। 23ஆம் வசனம், அவர் படகில் ஏறின போது அவருடைய சீஷர்கள் அவருடைய பின் சென்று ஏறினார்கள். जब वे नाव पर चढ़े तो மத்தேயு 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் मत्ती 8:22 पद जो है பாருங்க, देखिए, அவங்க அப்படியே பயணம் பண்ண 28 जो ஆரம்பிச்சிட்டாங்க. है। तो वे जो है चढ़कर यीशु मसीह के மத்தேயுல साथ नाव में தமிழ்ல चढ़ने படகு लगे। படகு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. तो यहाँ पर लिखा गया है कि नाव करके அது लिखा गया இங்கிலீஷ்ல है। इंग्लिश में இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன் அது ஷிப் என்று சொல்லுகிறது, एक ट्रांसलेशन उसे शिप जहाज இன்னொன்று कहता है படகு என்று और சொல்லுகிறது. दूसरा जो है नाव कहता है। எப்படி இருக்கட்டும், तो कैसे भी हो ஆனால் सकता ஒரு है। காரியம், तो एक बात को कहेंगे, 24ஆம் வசனம், 24वां पद, அப்பொழுது அவர்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது जब झील में वे जा रहे थे அது திடீரென்று படகு அந்த அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. झील में एक ऐसा बड़ा तूफान उठने लगा कि नाव की लहरों से डपने लगी और वह सो रहा था। நல்ல புரிந்து ध्यान கொள்ளுங்கள். से सुनो, அங்கே வந்து பாருங்கள், அந்த அந்த படகே மூழ்கி போகத்தக்கதாக अब वो नाव जो है डूब जाए उतने दूर तक। நீங்க மார்க்கு லூக்காவில படிச்சு பாத்தீங்கன்னா मार्कुस और लूका में देखेंगे, இதே சம்பவத்தை நீங்க इसी படிச்சு घटने பாத்தீங்கன்னா को जब आप पढ़ के देखोगे, தண்ணீர் எல்லாம் உள்ளே வந்தது, पानी अंदर आ गई नाव के अंदर। அவர்கள் தடுமாறினார்கள். वे जो சீஷர்கள் है ठोकर खाने लगे। பெருங்காற்று அடிக்கிறது, बहुत बड़ी तूफान आ रही है, கடல் தண்ணீர் பொங்கி பொங்கி பொங்குகிறது. लहरें जो है झील में वो उबल के आ रही है। ஆகவே इस वजह से அவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. उनके अंदर डर आने लगे। ஆனால் तब இயேசுவோ लेकिन यीशु जो அங்கே है நித்திரையாய் वहां இருந்தார். पर सो रहे हैं। அது இங்கிலீஷ்ல तो சொல்லப்படுகிறது, यहाँ पर इंग्लिश में कहा he गया was है, sleeping in the downstairs of the ship तो with a pillow. तो यीशु मसीह तकिए को लेकर नाव के जो नीचे वाले सेक्शन में जाके सो रहे हैं। அவர் பில்லோ வச்சு தூங்கினார். परमेश्वर एक तकिए को रख के सो रहे இன்னொரு हैं। டிரான்ஸ்லேஷன் और சொல்லுகிறது, एक ट्रांसलेशन he was कहता है sleeping in a cushion என்று சொல்லப்பட்டிருக்கிறது. एक गद्दे में सो रहे थे करके लिखा நல்லா गया है। புரிந்து கொள்ளுங்க. तब समझो அப்படின்னா என்ன அர்த்தம்? मतलब क्या அவர் है? எதை பத்தியும் கவலைப்படாமல் परमेश्वर कोई भी चीज की फिक्र किए அவர் बिना தூங்கி கொண்டிருக்கிறார். परमेश्वर सो रहे हैं। நல்லா புரிந்து கொள். ध्यान से सुनो। ஆனா அந்த சீஷர்கள் ये चेले जो हैं, 25ஆம் வசனம், 25वां वचन, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து तब उन्होंने उसके पास आकर அவரை जाकर எழுப்பி कहा, जगाया ஆண்டவரே और कहा, எங்களை ரட்சியும், हे प्रभु நாங்கள் हमें बचा, மடிந்து போகிறோம். हम नाश हुए जाते हैं। இன்னொரு இடத்துல तो சொல்லப்பட்டிருக்கிறது, हम यहाँ पर दूसरी जगह में कहा गया है, நாம் மடிந்து போகிறோம். हम मर जाएंगे। இயேசுவை சேர்த்து यीशु சொல்றாங்க, मसीह को भी साथ में लेकर நாம் कहते மடிந்து हैं, போகிறோம். हम मरने वाले हैं। நாங்கள் மடிந்து போவது, நாங்கள் மூழ்கி போவது உமக்கு கவலை இல்லையா என்று இன்னொரு இடத்துல और கேட்கிறார். एक जगह में ऐसे पूछते हैं कि क्या हम नाश हो रहे हैं, इसके बारे में आपको फिक्र नहीं, चिंता नहीं? நாங்க இவ்வளவு பிரச்சனையில கிடக்கிறோம், हम जो है बड़ी परेशानी में अभी பண पड़े हैं, கஷ்டத்தில் மூழ்கி हम खुद கிடக்கிறோம், पैसे की परेशानी में डूब வியாதி गए हैं, எங்களை மேற்கொள்ள बीमारी பார்க்கிறது, जो है हमारे पर हावी होने की உலகம் सोच रही முழுவதும் है, பயத்துக்குள் கிடக்கிறது. पूरा दुनिया डर में है। ஆனா நீரோ लेकिन आप நிம்மதியா பில்லோ வச்சு தூங்கி கொண்டிருக்கிறீரே. आप गद्दे को लेकर आराम से सो रहे हो। நிறைய பேர் ஜெபம் बहुत பண்ணுவாங்க, लोग ऐसे கடவுளே प्रार्थना உனக்கு करते கண் हैं, இல்லையா? क्या भगवान तुम्हारे पास आंख அவருக்கு नहीं? நல்லாவே கண் இருக்கிறது, परमेश्वर को आंख अच्छे से है, அவருக்கு நல்லாவே கண் परमेश्वर இருக்கிறது. को आंख अच्छे से है, ஆனால் நீதான், लेकिन तुम्हें உனக்கு தான் கண் இல்ல. तुम्हें आंख ஏன்னா नहीं। அவர் உன் கூட இருக்கிறார் क्योंकि என்பதை நீ மறந்து परमेश्वर போனாய். तुम्हारे साथ है, इस बात को भूल चुके அவர் हो। காற்றையும் கடலையும் அவர்தான் படைத்தவர். परमेश्वर ने आकाश, हवा और परमेश्वर ने समुद्र को बनाया है। உன்னோடு இருக்கிறவர் உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் பெரியவர். जो तुम्हारे अंदर है वो दुनिया में जो है उससे अधिक महान है। அந்த பார்வை உனக்குத்தான் இல்லாம इस போய்விட்டது. तरह की नजरिए के बिना आप हो, ஆனால் நீ கடவுளை பார்த்து உனக்கு கண் இல்லையா, நான் கஷ்டப்படுவதை பார்த்து கொண்டிருக்கிறீரே என்று சொல்லுகிறார். लेकिन हम कहते हैं कि क्या परमेश्वर तुम अंधे हो, हमारे देख नहीं पा रहे हो कि हम मुश्किल में நல்லா हैं? கவனிச்சுக்கங்க, परमेश्वर को நாங்கள் ध्यान से மடிந்து सुनिए। போகிறது உமக்கு கவலை இல்லையா? तो ये सवाल पूछ रहे हैं कि हम नाश हो रहे हैं, तुम चिंता बिना चिंता के फिक्र के हो। உடனே तुरंत 26ஆம் வசனம், 26वां அதற்கு அவர் அற்ப விசுவாசிகளே तो उसने उसको देखकर कहा, ஏன் பயப்பட்டீர்கள் என்று अल्प சொன்னார். विश्वासी क्यों डर रहे हो? எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார், உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. तो यीशु मसीह उठे, आंधी और पानी को डांटा, शांत तब शांत सा हो गया।
गया 27ஆம் வசனம், அந்த மனுஷர்கள் ஆச்சரியப்பட்டு और लोग अचंभ होकर இவர் எப்படிப்பட்டவரோ, ये कैसा मनुष्य है, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. आंधी और पानी इसकी आज्ञा को मानती है। இன்னொரு இடத்துல और சொல்லப்பட்டிருக்கிறது, एक जगह में कहा गया அவர்கள் है ஆச்சரியப்பட்டு பயந்து போய் இயேசுவை பார்த்தார்கள். वे आश्चर्यचकित होकर अचंभित होकर डर के मारे यीशु को देख रहे हैं। மார்க்கல் என்று நினைக்கிறேன் சொல்லப்படும், அவர் मार्कुस में लिखा இவர் गया யாரோ, है, ये किस किस्म का இங்கே इंसान சொல்லப்படும் है, இவர் ये எப்படிப்பட்டவரோ. किस प्रकार कैसा मनुष्य ஆங்கிலத்தில் है। சொல்லப்படுகிறது, इंग्लिश में कहा गया what है kind of man is ये he? किस प्रकार का इंसान He is a है। different kind of man. ये जो है अलग किस्म का एक Even इंसान है। wind and the sea water is obeying to this man. तो आंधी हवा और लहरें इसकी बातों को सुन रही हैं। What manner of this man? तो ये किस प्रकार का ये इंसान मनुष्य है। நல்லா புரிந்துகொள். ध्यान से समझो, இந்த சம்பவத்துல इस घटने में ஒன்ன நல்லா एक बात को புரிஞ்சுக்கொள்ளணும். अच्छी तरह से समझना है। உன்னையும் तुम्हें भी எல்லாவற்றுக்கும் மேலாக உன்னை அதிகாரியாகத்தான் வைத்து படைத்தார். परमेश्वर ने तुम्हें सारी चीजों के ऊपर अधिकार जमाने के लिए, अधिकार रखने के लिए அதனால தான் बनाया। இயேசு சொல்றார், इसलिए यीशु मसीह நான் कहते हैं, உன் கூட இருக்கும் பொழுது जब मैं तुम्हारे साथ हूँ, நாம மூழ்கி போய் விடுவோம், மடிந்து போவோம் என்று சொல்லுகிறாயே. तुम कहते हो कि मैं डूब जाऊंगा, हम नाश हो जाएंगे, ऐसे कह रहे हो। நான் உன் கூட இருக்கும்போது நீ மடிந்து போவாயோ? क्या जब मैं तुम्हारे साथ हूँ तो तुम डूब सकते நான் हो? உன் கூட இருக்கும் பொழுது நீ அழிந்து போயிருவாயோ? क्या जब मैं तुम्हारे साथ हूँ तुम क्या मिट ஏன் सकते என் மேலே हो? உனக்கு நம்பிக்கை क्यों வரவில்லை? मेरे ऊपर तुम्हारे भरोसा नहीं? நீ ஏன் அற்ப விசுவாசியா क्यों இருக்கிறாய்? अल्प विश्वासी बनकर हो? பயமும் तब डर எதனால வருது? क्यों आता है? எதனால வருது? क्यों आता है? அவிசுவாசத்தினால், अविश्वास के कारण आता है। விசுவாச குறைவினாலே विश्वास की घटी और நமக்கு कमी के பயம் कारण வருகிறது. डर हमारे अंदर आता ஆண்டவர் है। சொல்றார், परमेश्वर कहते உனக்கு हैं, விசுவாசம் तुम्हें இருந்தால் जब विश्वास हो இந்த மலையை तो பார்த்து इस पर्वत को பெயர்ந்து देख के இப்கி வரை விட்டு उखाड़ कर நடு சமுத்திரத்திலே इस போய் விடு जगह से उखड़ कर बीच समुद्र में जाके गिर, என்று சொல்லுவாயானால், अगर तुम कहोगे। என்று மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது, मार्कुस में कहा गया है, உன் இருதயத்திலே சொந்த சந்தேகப்படாமல் நீ சொன்னபடியே நடக்கும் என்று நீ விசுவாசிப்பாயானால் அப்படியே நடக்கும். यदि तुम अपने मन में जरा भी संदेह किए बिना जो तुम कहते हो वैसे के वैसे होगा, विश्वास करोगे तो वैसे के वैसे ही होगा। இயேசு இங்க என்ன சொல்றார்? यीशु ने क्या कहा? என் நாமத்தில मेरे नाम में நீங்களே இந்த காற்றையும் கடலையும் அதட்டி இருக்க வேண்டும். तुम्हें खुद इस आंधी और इस लहरों को जाके डांटना चाहिए था। மோசே ஒரு விசை ए मूसा एक செங்கடலுக்கு बार முன்பதாய் நிற்கும் பொழுது जब लाल समुद्र के सामने थे, பின்னாடி பார்வோனுடைய சேனை விரட்டி வந்தது, पीछे फारून की सेना उसे बका रही முன்னாடி है, செங்கடல், आगे एक लाल समुद्र, பயந்து போய் डर कर ஜனங்கள் எல்லாம் நாங்கள் சாகர போகிறோமே, लोग कह रहे हैं कि हम तो मरने ही वाले நாங்கள் சாக हैं, போகிறோமே हम मरने वाले என்று हैं। கூக்குரலிட்டார்கள். ऐसे परमेश्वर चीख மோசே रहे, चिल्ला रहे தேவனிடத்தில் போய் हैं। கேட்டான், मूसा परमेश्वर के ஆண்டவரே, पास நான் என்ன पूछता है, செய்வது? परमेश्वर मैं क्या करूं? ஆண்டவர் என்ன சொன்னார்? परमेश्वर ने क्या என்கிட்ட कहा? வந்து என்னடா என்ன செய்வதற்கு கேட்டுக் கொண்டிருக்கிறாய்? तुम मेरे पास आकर तुम क्यों पूछ உன் रहे हो? கையில் இருப்பது என்ன? तेरे हाथ में क्या அதை है? கொண்டு இந்த சமுத்திரத்தை பிரித்து விடு. उसे उपयोग करके समुद्र को दो हिस्से में बांट। அவன் வேகமாக ஓடினான். वो तुरंत ले அதுக்கு जाता பிறகு है। தான் கையில என்ன இருக்குங்கிறதை उसके புரிந்து बाद கொண்டான். वो समझ பாருங்கள், रहा था ஆண்டவர் इसके हाथ में क्या நமக்குள்ளே है। ஒரு வல்லமையை வைத்திருக்கிறார். परमेश्वर ने हमारे अंदर एक सामर्थ्य நமக்கு रखे ஒரு हैं, நாமம் உண்டு. पर हमारे लिए एक அது नाम है, இயேசு என்ற वह நாமம். यीशु नाम அந்த है। நாமத்தினை பயன்படுத்தும் उस பொழுது नाम को जब हम उपयोग करते हैं அற்புதங்கள் तो நடக்கும். चमत्कार होता அந்த है। நாமத்திலே उस नाम में வியாதிகள் நீங்கி போகும், बीमारी जो है दूर होगी, தரித்திரம் நீங்கி போகும், कंगालपन दूर होगा, உனக்கு விரோதமாய் வருகிற சத்துருவை நீ மடங்கடிப்பாய், तुम्हारे विरोध में उठने वाली शत्रु को आप உனக்கு हरा விரோதமாய் दोगे, எழும்புகிற காற்றையும் கடலையும் நீ அடங்க பண்ணுவாய், तुम्हारे विरोध में उठने वाली तूफान और आंधी को உனக்கு आप விரோதமாய் உன்னை बैठाओगे। தடுக்க பார்க்கிற உன் முன்னேற்றத்தை தடுக்க பார்க்கிறவைகளை அந்த நாமத்திலே நீ பிரித்து விடுவாய். तुम्हें आगे सफल न होने देने वाली वह चीजों को आप रोकोगे, रुकाओगे। ஆகவே तो इसलिए பேதுரு யோவானும் पतरस और यूहन्ना அப்போஸ்தலர்களை படிக்கும் பொழுது प्रेमित में पढ़ेंगे, தேவாலயத்துக்கு போனார்கள். जब वे आराधनालय அங்கே में गए, வாசப்படியிலே वहाँ पर தேவாலயத்து द्वार வாசப்படியிலே ஒரு में சப்பானி இருக்கிறான். वहाँ पर एक लंगड़ा बैठा है। அவர்கள் ஏதாவது அவரிடத்தில் ஏதாவது பிச்சை கிடைக்குமா என்று எதிர்பார்த்தான். तो सब लोग इंतजार कर रहे हैं, वो इंतजार कर रहा है और चाहता है कि कोई भीख डाले। 3ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். तीसरा अध्याय में सोच रहा அங்கே हूँ, என்ன சொல்லுகிறான்? वहाँ पर क्या लिखा गया வெள்ளியும் है? பொன்னியாண்டே இல்ல, सोना चांदी ஆனா मेरे पास नहीं என்கிட்ட ஒன்று है, இருக்கிறது मेरे पास एक चीज है என்று சொல்லி उस बात को எங்களை कहकर உற்றுப்பார் என்று சொன்னார். और उससे कहा कि हमें घूर के दे। பேதுரு அப்படி சொல்லி जब पतरस ने நசரேயனாகிய कहा, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே उसके बाद कहते हैं कि नजरी यीशु मसीह के नाम में எழுந்து நட उठ के चलना என்று சொல்லி इस तरह से कहकर அவருடைய கைகளை தூக்கி उसके விட்டார்கள். हाथों को उठाया, அவன் கையை பிடித்து தூக்கி
விட்டாங்க. हाथ को पकड़ के उठाया। வேதம் சொல்லுகிறது बाइबल कहता அவன் है எழுந்து குதித்து துள்ளி குதித்து நடந்தான். वह उठने लगा, उछलने लगा, कूदने लगा और चलने लगा। இன்றைக்கு आज பயம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் डर மட்டும் हमारे बीच में जब तक நாம் रहेगा, ஆண்டவருக்காய் ஒரு அற்புதம் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. परमेश्वर के लिए हम कोई भी चीज को நம்முடைய नहीं कर வாழ்க்கையில सकते। முன்னேறி செல்ல முடியாது. हमारी जिंदगी में हम आगे नहीं बढ़ सकते। சோதனைகள் வரும், परिस्थिति காற்று अடிக்கும், परीक्षा आएगी, लहरें आएगी, आंधी आएगी கடல் கொந்தளிக்கத்தான் செய்யும். और समुद्र गरजने लगेगा, ஆனால் लेकिन இயேசு எழும்பினார். यीशु मसीह उठे। காற்றையும் கடலையும் பார்த்து பேசினான். परमेश्वर ने आंधी और तूफान को இறையாதே देखकर அமைதலாயிரு, कहा कि गरज मत, शांत சொன்ன रहे। மாத்திரத்திலே जैसे ही कहा அவைகள் கீழ்ப்படிந்தது. वे बात को मानने இயேசு लगी। சொல்லுகிறார், यीशु ने कहा நீயும் அப்படி तुम செய்ய भी முடியும். ऐसे कर सकते हो। யோவானிலே यूहन्ना में சொல்லப்பட்டிருக்கிறது, कहा गया है, என்னை जो விசுவாசிக்கிறவன், कोई भी मेरे पर मुझ யோவான் पर विश्वास 14 करता அதிகாரம் है, என்று நினைக்கிறேன், यूहन्ना 14वां अध्याय என்னை सोच रहा हूं, விசுவாசிக்கிறவன் जो कोई भी मुझ पर நான் विश्वास செய்கிற करता கிரியைகளை है, தானும் செய்வான், मैं जो क्रियाओं को कर रहा हूं वह அவைகளை भी करेगा, காட்டிலும் பெரிய காரியங்களை उससे भी செய்வான். महान चीजों को எனக்கு करेगा। அருமையான விசுவாசியே, मेरे प्रिय परमेश्वर के எனக்கு அருமையான विश्वासी, ஊழியக்காரனே, मेरे प्रिय सेवक, உனக்கு ஒரு வார்த்தை, तुम्हें एक शब्द, உனக்கு ஒரு வார்த்தை, तुम्हारे पास நீ एक शब्द, ஆண்டவரை நம்புவது यदि உண்மையானால் तुम परमेश्वर के ऊपर நீ वाकई में भरोसा करोगे சூழ்நிலைகளை மேற்கொள்ளுகிறவனாய் तो இருப்பாய். तुम परिस्थिति के ऊपर हावी होंगे। நீ ஆண்டவரை நம்புகிற तुम மனுஷனாய் மனுஷியாய் परमेश्वर के இருப்பாயானால் ऊपर भरोसा करने वाले नर नारी रहोगे। உனக்கு விரோதமாய் நிற்கிறவைகளை நீ அடங்க பண்ண முடியும். तुम्हारे विरुद्ध में उठने वाली चीजों को आप शांत करा सकते हो। ஆண்டவருடைய காண்டவர் செய்த கிரியைகளை செய்யும்படியாக परमेश्वर ने जो क्रियाओं को किया है उसे அதை करने के காட்டிலும் लिए, பெரிய கிரியைகளை செய்யும்படியாக और उससे बड़े चीजों को करने के இந்த लिए கடைசி நாட்களிலே इन अंतिम दिनों में தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். परमेश्वर ने हमें अभिषेक உலக किया है। மனுஷர்களைப் போல, दुनिया के इंसानों की அஞ்ஞானிகளைப் तरह, போல अन्य व्यक्तियों के இவைகளை समान தேடி நாடி ஓடிக்கொண்டிராதபடிக்கு इनके पीछे हम न जाए लगे हैं। ஆண்டவருடைய வல்லமையை परमेश्वर की सामर्थ्य को, புரிந்து கொள்ளுகிற விசுவாசியா, शक्ति की सामर्थ्य को அவர் समझने वाले உனக்குள் बनकर, இருக்கிறதை परमेश्वर तुम्हारे अंदर है, புரிந்து கொள்ளுகிற इस बात விசுவாசியா को समझने वाले எழும்ப बनकर வேண்டும், तुम्हें उठना है, எழும்ப வேண்டும், उठना है, எழும்ப வேண்டும், उठना है, எழும்ப வேண்டும். उठना है। இந்த நாளிலே, இந்த इस दिन में, நாட்களிலே इन दिनों में கவலைப்படாதே, चिंता मत करना, கவலைப்படாதே, चिंता मत करना, கவலைப்படாதே, चिंता मत करना, பயப்படாதே. डरना नहीं। ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார், परमेश्वर तुम्हारे साथ है, ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். परमेश्वर तुम्हारे साथ है। எழும்பு, तुम्हें उठना है, எழும்பி பிரகாசி. उठकर चमकना உன் है। ஒளி வந்தது, तुम्हारी ज्योति आई है, கர்த்தருடைய மகிமை परमेश्वर की महिमा உன்மேல் உதித்தது, तुम्हारे पर उद्यान உன்மேல் हुई, உதித்திருக்கிறது. तुम्हारे पर उद्यान நீ हुई மற்ற है। உலக மனுஷனைப் போல, दूसरे इंसान நீ की ஒரு तरह, சாதாரண மனுஷன் அல்ல. जातियों के समान ஓ, आधार நீ साधारण इंसान விசேஷமானவன், नहीं, तुम एक विशेष நீ व्यक्ति हो, விசேஷமானவள். तुम एक विशेष व्यक्ति हो। எழும்பு, उठना, எழும்பு. उठना है। கர்த்தர் உன்னை परमेश्वर பிரகாசிக்க तुम्हें பண்ணுவார். प्रकाशित உன் करेंगे। வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் परमेश्वर நடத்துவார். तुम्हारी जिंदगी को ஓ, आशीर्वाद के तौर உன் में குறைவுகளை चलाएंगे, நிறைவாக்குவார். तुम्हारी कमियों को पूरा உன்னை करेंगे, எடுத்து நிறுத்துவார். उठाएंगे நீ அநேக तुम्हें, ஆயிரங்களுக்கு हजारों के நீ लिए ஆசீர்வாதமாய் இருப்பாய். तुम आशीर्वाद बनोगे। அதுதான் தேவனுடைய திட்டம், ये परमेश्वर की அதுதான் योजना உன்னை है। குறித்த தேவனுடைய அழைப்பு, परमेश्वर के प्रति तुम्हारी जो அதுதான் बुलावट தேவன் है, உன்னை குறித்து வைத்திருந்த அந்த மகா பெரிய ரகசியம். ये परमेश्वर ने तुम्हारे प्रति रखी गई वह महारहस्य है। எழும்பு, उठेंगे, என்னோடு இணைந்து मेरे ஜெபம், साथ प्रार्थना कीजिएगा, என்னோடு இணைந்து मेरे ஜெபம். साथ मिलकर प्रार्थना करना। கர்த்தர் பெரிய परमेश्वर காரியங்களை महान चीजों को இன்றைக்கு தீர்மானம் आज करने वाले हैं। பயப்பட மாட்டேன் मैं ஆண்டவரே. आज निर्णय लेंगे कि मैं எந்த नहीं डरूंगा, சூழ்நிலையிலும் நான் कोई கவலைப்பட भी மாட்டேன். स्थिति में मैं पर चिंता नहीं करूंगा। என்னோடு இருக்கிறேன், मेरे साथ आप हो, என்னோடு आप இருக்கிறேன், मेरे साथ हो, என்னோடு आप இருக்கிறேன். मेरे साथ हो। உம்மையே நம்புவேன். परमेश्वर तुम्हारे पर भरोसा करता हूं। ஜெபிக்கலாமா? भरोसा कर प्रार्थना ஜெபிக்கலாமா? करेंगे, प्रार्थना करेंगे, என்னோடு இணைந்து ஜெபம் मेरे பண்ணு. साथ मिलकर प्रार्थना करेंगे। முழங்கால் பட முடிந்தால் आप முழங்கால் घुटना टेक படுங்க. सकते हो तो घुटना टेक கரங்களை सकते உயர்த்தி, हैं, अपने हाथों को उठाकर, ஐயோ நான் தவறு परमेश्वर செய்தேன், मैंने गलती किया है। இதுதான் மனம் ये திரும்புதல். मन फिराव होता है, இதுதான் மனம் ये मन திரும்புதல். फिराव होता है। ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर तुम्हें बुला रहे हैं। சகோதரனே, ये मेरे प्रिय சகோதரியே, भाई, ये मेरे प्रिय बहन, இன்றைக்கு आज ஆண்டவர் உன்னை அழைக்கிறார். परमेश्वर तुम्हें बुला रहे ஆண்டவர் உன்னை हैं। அழைக்கிறார். परमेश्वर तुम्हें बुला रहे கவலையை हैं। விட்டு வெளியே வா. अपनी चिंता को छोड़ उन बाहर आना, பயத்தை விட்டு வெளியே तुम्हारे வா. डर को छोड़ बाहर आना, ஆண்டவரை நம்பு. परमेश्वर के அவரை ऊपर भरोसा பற்றி करना, பிடித்துக் கொள். परमेश्वर को அவருடைய घट पकड़ना, வசனத்தை 100 மடங்கு परमेश्वर நம்பு. के शब्द पर भरोसा करना प्रति 100% ஜெபம் பண்ணு. प्रार्थना करना। அன்புள்ள ஆண்டவரே, हमारे प्रिय पिता, யாரெல்லாம் जो கவலையோடு कोई भी இருக்கிறார்கள், चिंता के साथ हैं, இன்றைக்கு आज आज அவர்கள் கவலைகளை उनकी அவருடைய चिंताओं இருதயங்களை को, விட்டு, इनके मन அவருடைய को மனதுகளை छोड़ விட்டு के, इनके हृदय को छोड़ பிடுங்கி के எறிகிறேன். आप उखाड़ देना, பிடுங்கி எறிகிறேன். उनको हम उखाड़ते தைரியம் हैं, வருவதாக, एक हौसला आए, விசுவாசம் பெருகுவதாக. विश्वास बढ़े,
யாரெல்லாம் जो कोई भी பயத்தினால் डर के साथ நடுங்கி இருக்கிறார்கள் डर रहे हैं, அந்த பயத்தை, उस डर को, பயத்தின் ஆவியை डर की आत्मा को இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே यीशु मसीह के नाम பிடுங்கி में எறிகிறேன். हम बाहर निकालते हैं। தைரியம் வருவதாக दृढ़ता है உம்மை சார்ந்து கொள்ளட்டும். आपके ऊपर निर्भर रहे। வியாதிகள் இருந்து, बीमारी रहकर, சூழ்நிலைகள் जो இருந்து परिस्थिति में रहते ஜெயம் हैं, எடுக்கட்டும். वे परिस्थितियों को जीत இயேசு रहे। கிறிஸ்துவின் यीशु நாமத்தில் मसीह के नाम में வேண்டிக் கொள்ளுகிறேன். विनती करते हैं நல்ல பிதாவே. हमारे अच्छे पिता है। ஆமென். आमेन। கர்த்தர் உங்களை परमेश्वर ஆசீர்வதிப்பார். तुम्हें आशीष கர்த்தர் உங்களை करेंगे। ஆசீர்வதிப்பார். परमेश्वर तुम्हें आशीष தொடர்ந்து करेंगे। எங்களுடைய வீடியோக்களை लगातार பாருங்கள். हमारे कार्यक्रमों को देखना, தொடர்ந்து விசுவாசத்தில் लगातार பலப்படுங்கள். विश्वास में बढ़ना। கர்த்தர் உங்களை परमेश्वर तुम्हें பிரகாசிக்க प्रकाशित करें। என்னோடு சேர்ந்து मेरे साथ मिलकर, நாம் இணைந்து हम मिलकर என் ஆத்துமாவே கர்த்தரை हे मेरे ஸ்தோத்திரி मन धन्यवाद कहेंगे। என்று சொல்லுவோமா? इस तरह से कहेंगे, என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி, परमेश्वर का धन्य कर। என் முழு உள்ளமே हे मेरे पूरे பரிசுத்த मन நாமத்தை परमेश्वर ஸ்தோத்திரி, का धन्य कर। என் ஆத்துமாவே हे கர்த்தரை मेरे मन ஸ்தோத்திரி, परमेश्वर का धन्य कर। அவர் செய்த சகல उसके உபகாரங்களையும் सारे மறவாதே. उपकारों को न भूलना। ஆமென். आमेन। ஆமென். आमेन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் हमारे प्रभु கிருபை, यीशु मसीह की अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய पिता அன்பும், पिता परमेश्वर की जो பரிசுத்த प्रेम, ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் पवित्र சமாதானமும் आत्मा की சந்தோஷமும் संगति, समाधान और खुशी கிறிஸ்துவின் வருகை மட்டும் हम मसीह के आगमन அனைவரோடும் तक हमारे இருப்பதாக. साथ रहे। ஆமென். आमेन। ஆமென். आमेन। God bless you. परमेश्वर तुम्हें आशीष God करेंगे। bless you. परमेश्वर तुम्हें आशीष करेंगे।